Lord. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபம் செய்து நம்ம செய்திக்குள்ள கடந்து செல்லுவோம். Thank you Jesus. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அன்பின் பரலோக தந்தையே, அப்பா ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாள் எங்களுக்கு நீங்க கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. எங்கள் எல்லோரும் ஆண்டவரே ஒரே மனதோடு ஒரே குடும்பமாக உங்களோட சமூகத்துக்கு முன்பதாக ஒன்றாக இணையும்படியாக செய்த கிருபைக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ் நீர் ஆசீர்வதிக்கணும், மலேசியா தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கணும் ராஜா. வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், யூடியூப்ல பாக்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நீங்க பேர் பேராக ஆசீர்வதிக்கணும் அப்பா. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா, இந்த நாள்ல ஆண்டவரே நீங்க சொல்ற வார்த்தைகள் எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிற வார்த்தைகளாக இருக்க வேண்டும் சுவாமி. அதை நாங்க கத்துக்கொள்ள வேண்டும் சுவாமி. காரணம் ஆண்டவரே, நாங்க உலக ரீதியாக மாம்சத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ராஜா. மாம்ச சிந்தனையிலே இன்னும் வரைக்கும் நாங்க இருக்கிறோம் ராஜா. அந்த பிடியிலிருந்து எங்களை வெளியில நீங்க தான்ப்பா கொண்டு வரணும். என்னோட வாழ்க்கை, என்னோட குடும்பம், என்னோட வேலை, என்னோட சம்பளம், என் கணவன், என் மனைவி, என் தாய் தகப்பன், என்னோட சகோதர சகோதரிகள், என்னோட உற்றார் உறவினர்கள், சொந்த பந்தங்கள், அத்தனை காரியங்கள் என்ன பத்தி தான் நாங்க யோசிச்சுட்டு இருக்கிறோம் ராஜா. எங்களை பத்தி தான் நாங்க யோசிக்கிறோம் ராஜா. எங்களோட சந்தோஷம், எங்களோட நிம்மதி, எங்களோட ஆரோக்கியம், இதை குறித்து தான் நாங்க யோசிச்சு கொண்டு இருக்கிறோம் ராஜா. இந்த கிறிஸ்து இயேசுவின் சிந்தனைனா என்ன அப்பா, இதை நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் ராஜா. இந்த கிறிஸ்து இயேசுவின் சிந்தனை இருந்தா மட்டும்தான் கிறிஸ்துவின் ராஜ்யக்குள்ள சுதந்திரிக்க முடியும் என்று நீங்க சொல்லி இருக்கிறீங்கப்பா. இந்த கிறிஸ்து இயேசுவின் சிந்தனை இருந்தா மட்டும்தான் தேவன் அளிக்கிற பரம அழைப்பின் பந்திய பொருளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நீங்க தாப்பா சொல்லி இருக்கிறீங்க. இந்த கிறிஸ்து இயேசுவின் சிந்தனை என்னன்றது நீங்க கத்துக் கொடுங்க ராஜா. ஆவியானவரை மாம்சமான எண்ணெய் கொண்டு கிறிஸ்து இயேசுவின் சிந்தனை என்ற ஒரு தலைப்பில் நீங்க பேசுங்க, நீங்க இடைபெறுங்க. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிடம் அப்படியே நில்லுங்க. நம்ம நாடு மலேசியா தேசத்துக்கு இன்னைக்கு சுதந்திரம் வந்த நாள். நம்ம நேஷனல் ஆந்தம் பாடி அந்த நாட்டை கனப்படுத்துவோம். கரங்களுக்கு தட்டுங்க. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே மலேசியா. ஹாப்பி மர்தேகா. உட்காருவோம். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான சாட்சிகள். நேரம் குறைவா இருக்கிறதுனால எல்லாருக்கும் குறுகிய நேரத்தா டைம் கொடுக்க முடியும். ஏன்னா ஆல்ரெடி இந்த சாட்சிகள் டெஸ்டிமனி வீடியோல ஆல்ரெடி அப்லோட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஆண்டவர் அவங்க மகிமைப்படுத்துறாங்க. இதுல என்னோட ஒரு செய்திக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சாட்சியை நான் இந்த இடத்துல சொல்லணும். இந்த மாசம் மந்த் எண்டில் ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை. ஏன்னா ஹஸ்பண்ட் அவரோட கான்ட்ராக்ட் முடிஞ்சது, வீட்டுக்கு வந்திருந்தாரு. அதாவது ஜூலை மாசம்லாம் எங்க கூட தான் இருந்தாரு. மகளுக்கு ஒரு வாரம் அவரே அவ்வளோ ஸ்ட்ராங்கா டிரைவிங் எல்லாம் அவரே கற்றுக் கொடுத்தாரு. அவர் சொன்னது உண்மைதான். என்னதான் அம்மா ஸ்பிரிச்சுவலா ப்ரே பண்ணாலையோ ப்ராக்டிக்கலா அவளுக்கு அந்த கான்சென்ட்ரேட் பண்ணி ஓட்டணும். தைரியம், கான்ஃபிடென்ட்டு. ஃபாதர் இஸ் அ ஹீரோ. அவரால் தான் இந்த பிள்ளைக்கு ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்ல வருவா. ஸோ அப்பா சொல்லி கொடுக்குற மாதிரி அவளுக்கு ஈஸியாக கற்றுக்கவும் முடியுது. ஸோ இந்த இடத்துல என்னன்னாக்கா,
இது ஏன் சொல்ல வரேன்னா, எனக்கு 2 ஜெப ரிக்வெஸ்ட் நெருக்கடி இருந்தது. அந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எனக்கு வந்து நிறைவேறலைன்னா என்னால் வந்து தேவன் கொடுத்துருக்கிற மக்களுக்காக என்னால் முழுமையாக கான்சென்ட்ரேட் பண்ணி ஜெபம் பண்ண முடியாது. முதலாவது வந்து ஹஸ்பண்ட்க்கு வந்து கான்ட்ராக்ட் முடிஞ்சு வேலை முடிஞ்சிடுச்சு, ஆனால் வந்து விசா இருக்கு, பட் இன்னொரு வேற வேலை அவர் தேடணும். அடுத்தது மகளுக்கு வந்து மெடிக்கல் படிக்கிறாங்க, அவளுக்கு வந்து 18 இயர்ஸ் தான் ஆகுது. ஸோ ஆனாலையும் சைமல்டேனியஸாக இந்த ஜேபிஜே எக்ஸாமும் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அது வந்து மோர் ப்ரெஷராக இருந்தது, அவளுக்கு ஓவர் ப்ரெஷராக இருந்தது. ரொம்ப வந்து அவளுக்கு நெருக்கடி, டைம் வந்து சுத்தமாக அவளுக்கு கிடையாது. அவளோட அசைன்மெண்ட்டு, லேட் நைட் தூங்குறது, இதில் வந்து இந்த விஷயங்களில் வந்து ப்ராக்டிஸ் போகிறது, கிளாஸ் கட் பண்ணிட்டு வருது, அந்த மாதிரி ரிப்பீட்டடாக டெஸ்ட்டுக்கு போகிறது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் அந்த ஒரு இதில் இருக்கிறாங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து 2 காரியம். ஒன்று, ஹஸ்பண்ட்க்கு வேலை கிடைக்கணும், 2வது வந்து மகளுக்கு இந்த ஜேபிஜே பாஸ் ஆகணும். இந்த 2 விஷயம் நடந்துட்டா என்னால் வந்து முழுமையாக அவரோட ஊழியத்தை பண்ண முடியும். இல்லைனாக்கா என்னால் முழுமையாக பண்ண முடியாது. இது தானே நான் கொடுத்துருக்கிற கான்ட்ராக்ட் அவர்கிட்ட. வீடை நீங்கள் பார்த்துக்கங்க, உங்கள் பிள்ளைகளை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி தான் நான் பேசியிருக்கிறேன். அப்படி இருக்கிறக்குள்ளோ கரெக்டாக வந்து ஆகஸ்ட் 28 தேர்ஸ்டே ஜெபம் பண்ணுறேன். நான் ஜெபம் பண்ண கையோட எனக்கு இந்த வார்த்தை ஏசாயா 52:12 என்னோட மகளுக்காக சொல்ற முதல்ல ஏசாயா 52:12 இந்த வார்த்தை வந்து நான் யூஸ்வலா வந்து நான் ஸ்க்ரோல் பண்ணி நான் வந்து எடுக்கிறக்குள்ள எனக்கு என்ன வார்த்தை கொடுக்குறாரோ அது நான் சர்ச் குரூப்ல போட்டுடுவேன். சரி, போய் இமேஜ்ல போய் எடுத்து பார்க்கலன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்தது. ஸோ வேற ஏதாவது கூட இமேஜ் வந்திருக்கலாம், ஒரு கழுகு போல வந்திருக்கலாம், இல்லை ஃபெதர் போல, ப்ரொடெக்ஷன் இல்லையா. இந்த வார்த்தையின் படி ஏசாயா 52:12 படி, கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருக்கிறார் அப்படின்றக்குள்ளோ இந்த வார்த்தை வந்த கீழே பாருங்க ஒரு பிராண்ட் நியூ கார் இருக்கு. இது வந்து ஏன்னாக்கா அந்த டைமிங் பாருங்க 3:46. ஸோ உங்களோட பர்சனல் ஐடியில போய் செக் பண்ணுங்க. 3:46க்கு நான் உன் மகளுக்கு பாஸ் பண்ணலன்னு சொல்லல, புது காரை கொடுத்து ஓட்ட வைக்கிறேன் நான். ஹல்லேலூயா. அதே மாதிரி வந்து ஆகஸ்ட் 27 ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் தான் வந்து நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் வந்து, மறுநாள் தான் டாக்டருக்கு 28 வந்தது. ஹஸ்பண்ட்க்கு வந்து என்னன்னாக்கா நான் கேட்ட ஜெபம் என்னன்னா, ஆண்டவரே இது வேணா இது கான்ட்ராக்ட் 1 வருஷம் 2 வருஷம் 1.5 வருஷம் 3 வருஷம் இதெல்லாம் சரியா இருக்காது, நீங்க என்ன பண்ணுங்க பர்மனெண்டா வேலை கொடுத்துருங்க, நிம்மதியா எப்ப லீவ் கிடைக்குதோ அவர் வந்து போட்டோம், நாங்களும் அங்க போயிட்டு வருவோம். அவர் இருக்கிற பிளேஸ் டென்மார்க். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பெட்டிஷன் வச்சேன்னா, அவர் வந்து போன நாள் வந்து இங்கேருந்து வந்து மலேசியாலேருந்து டென்மார்க்கு போனது 28க்கு இங்கேருந்து கிளம்புறாரு. ஏன்னா 30 ஒரு இன்டர்வியூ இருக்குதுன்னு. அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண கையோட மறுநாளே ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த வேலை நான் கொடுக்குறேன், செப்டம்பர் 1 ஜாயின் ஆக போறாரு அப்படின்னு வந்து எனக்கு அந்த வார்த்தை வந்துச்சு. அதை பிடிச்சிக்கினேன் நான். அதை தாண்டி வந்து எங்க ஹஸ்பண்ட் நிறைய விஷயத்துக்கு வந்து இடத்துக்கு ஓவர்சீஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கிறாரு. ஓமானு, கத்தாரு அங்கெல்லாம் போட்டுட்டு இருக்கிறாரு. ஆனாலும் எனக்கு வந்து நான் சொல்றேன் எங்க ஹஸ்பண்ட்க்கு, இந்த வேலை தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு, வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா கொடுப்பாங்கன்னு. போயிட்டே இருக்கு. 26 வந்துடுச்சு. ஆகஸ்ட் 26 நாங்கள் பேசுகிறோம், வீடியோ காலில் பேசுகிறோம். இன்னும் வந்து ரிசல்ட் வரல, இது அங்கேருந்து எந்த ஒரு பதிலும் வரல. இல்லையே, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் எனக்கு, ஏன்னா ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணிக்கிறார் செப்டம்பர் 1 கொடுக்குறேன்னு. அப்புறம் 27 அவருக்கு ஆஃபர் லெட்டர் வந்து சைன் பண்றார். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கேட்ட மாதிரி சொன்ன மாதிரி அவருக்கு பெர்மனண்டா கொடுத்துட்டாரு. இதுதான் விஷயம். ஸோ மனுஷன் தன் உழைப்பின் வேர்வைனால பிழைப்பான் என்ற ஒரு வசனம் எவ்வளோ துல்லியமா உண்மையா இருக்கு பாருங்க. ஸோ அதனால ஆண்டவர்கிட்ட நம்ம வந்து கேட்குற முறைகள் விதங்களை வந்து நம்ம மாற்றி கேட்கணும் இல்லையா. இந்த இடத்துக்கு போவார், இந்தோனேஷியாவுக்கு போவார், ஒவ்வொரு வருஷம் 1-2 வருஷம் கான்ட்ராக்டில் இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி, எங்காவது ஒரு இடத்துல நிற்க வைங்க ஆண்டவரே. ஸோ
அதனால வந்து எந்த இடத்துல இருந்தா என்ன, நம்ம தேவனோட காரியத்தை பண்ண போறோம். ஒரு மனசுல வந்து ஒரு நிம்மதியா இருக்கும். அடுத்த கட்ட காரியம் நம்ம யோசிக்க வேண்டியது இல்லை. ஸோ ஒரு பெர்மனண்டான ஒரு இடத்துல நம்மளை வச்சுட்டாக்கா நம்ம பாட்டுக்கு வந்து நிம்மதியா இருக்கலாம், கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அதே நேரத்துல வந்து ஊழியத்திலயும் அவர் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம். எனக்கும் இங்க சமாதானமா நிம்மதியா இருக்கும், பிரச்சனை இருக்காது. எஸ், எங்களுக்கு 1000 கமிட்மெண்ட் இருக்கு. இருந்தாலும் தேவன் வந்து ஒரு இடத்துல வந்து சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங்வாங்களே, அந்த மாதிரி ஆண்டவர் வந்து அருமையான கம்பெனிங்க, பெரிய இது இடத்துல ஆண்டவர் வந்து பெரிய விஷயத்துக்கு உயர்த்தின வேலை தான் வச்சிருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு நான் இந்த இடத்துல மகிமை சேர்த்துறேன். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஸோ என்னோட 2 பெட்டிஷன் ஆண்டவர் கேட்டு என்ன ஃப்ரீ ஆக்கின பிறகு அடுத்தது பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்றதுக்குள்ளோ சில விஷயங்கள் வந்து எனக்கு சமாதானமே இருக்காம இருக்கு. ஏன்னா எனக்கு கொடுத்துருக்கிற கூட்டத்தில் வந்து சில டிஸ்கனெக்ட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அது எனக்கு ரொம்பவே வந்து மனசில் ரொம்ப ஒரு கட்டத்துக்கு யோசிக்கிறக்குள்ள ஃபியர் வருது, மனசில் ஃபியர் வருது. ஐயோ, எங்கே என்னோட கூட இவங்க ட்ராவல் பண்ண முடியாமல் போயிடுமேன்றக்குள்ளோ சில விஷயங்களுக்கு வந்து கடிந்து தான் பேச வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி வேற ஒன்றே இல்லை. இந்த கிறிஸ்து இயேசுவின் சிந்தனை எதுக்காக நான் வந்து பேச போகிறேன், the thoughts of Christ Jesus இல்லையா? இயேசு கிறிஸ்துவின் சிந்தனை தானே எல்லாரும் சொல்லுவோம். இது என்ன இது டாக்டர் மாத்தி சொல்றாங்களே, கிறிஸ்து இயேசுவின் சிந்தனை இருக்கணும்னு. ஏன்னா நம்ம இருக்கிறது வந்து கடைசி காலகட்டத்தில், we are in end time. இனி காலம் செல்லாதுங்க. ஸோ நம்ம இந்த விஷயத்த வந்து நான் இப்போ பேசலன்னாக்கா இதுக்கு மேலே யாராவது அவர் வச்சு பேச போறாரான்றது எனக்கு தெரியாது. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறது நான் வந்து அழகா பயன்படுத்திக்கணும். சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு, அதை நான் சொல்லணும். நாளைக்கு பின்ன ஐயோ எங்களுக்கு தெரியலையே, எங்களுக்கு இந்த சத்தியம் தெரிஞ்சிருந்தாக்க நாங்கள் வந்து கண் விழிச்சிருந்து இருக்கோமே, நான் வந்து ரொம்ப நெக்லெக்டா எடுத்துக்கினேன்னு. ஏன்னா பஞ்சங்கள் வந்து நிறைய பஞ்சங்கள் இருக்கும் இல்லையா ஆண்டி? தண்ணி பஞ்சம், உணவு பஞ்சம், வசனத்தின் பஞ்சம் வந்துச்சுன்னா என்ன பண்ண போறீங்க? ஆமோஸ்ல இருக்கு இல்லையா, வசனத்தின் பஞ்சம் வரப்போகுது. அன்னைக்கு டாக்டர் ரெவரண்ட் டாக்டரும் இருக்க மாட்டேன், அன்னைக்கு ரெவரண்ட் டாக்டரோட சேனலும் இருக்காது, உங்களுக்கு வந்து கமெண்ட் போடுற கூட வாய்ப்புகள் இருக்காது. என்ன பண்ண போறீங்க? லாஸ் யாருக்கு? ஸோ வசனத்தின் பஞ்சம் வரப்போகுது. அப்போ எப்படி உங்களோட ஆத்மாவை காப்பாத்திக்க போறீங்க? ஸோ அதனால தான் கிறிஸ்து இயேசுவின் சிந்தனை வைத்து நீ பேசுன்னு தெரியப்படுத்தினார். இப்போ வந்து கிறிஸ்து யாரு அது குறித்து நம்ம டீட்டெயிலா வந்து தெரிஞ்சுக்கணும் தான் அந்த சிந்தனைக்குள்ள நம்ம வர முடியும். இன்னையோட ஆதார வசனத்தை வாசிமா, பிலிப்பியன்ஸ் 2:5 4:7 2:5 போடுங்க. எல்லாரும் நோட் பண்ணிக்கங்க, வசனங்களை நோட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து ரெஃபர் பண்ணி நீங்க வாசிங்க. சில குறிப்புகள் சொல்லிடுறேன். என்னோட டெஸ்டிமனி வீடியோ இதுல டிஸ்பிளே ஆகும். அதுல இந்தியா நம்பர், மலேசியா நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளே ஆகும். யாருக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வேணுமோ நீங்க வந்து வாட்ஸ்அப் அல்லது டெக்ஸ்ட் அல்லது நீங்க வாய்ஸ் ரெக்கார்ட்ல அனுப்பி விடுங்க வித் பிக்சரோட. ஸோ தேவன் கிட்ட இருந்து பதில் வந்த உடனே நானே கால் பண்றேன். நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்கறது இல்லை, ஆனா பதிலுக்காக எதிர்பார்க்கறாங்க. தயவு செஞ்சு வீடியோ பாருங்க, அப்பதான் என்னோட ஆத்மால கனெக்ட் ஆவீங்க. அட் த சேம் டைம் இன்னொரு விஷயம், 2000 பேர் சப்ஸ்கிரைபர்ஸா இருக்கலாம், ஆனா யாரெல்லாம் கமெண்ட் போடுறாங்களோ அவங்கள தான் ஆண்டவர் வந்து என்னோட ஜபத்துல கனெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால வந்து ஏன் இது சொல்றேன்னாக்கா, 2000 பேர் சப்ஸ்கிரைபர் பண்ணி இருக்கிறாங்க, 2000 பேரும் என்னோட ஜபத்துல கனெக்டட் இல்லைங்க. யாரு வந்து கமெண்ட் போடுறாங்களோ அவங்க தான் என்னோட ஆத்மால கனெக்ட் ஆயிட்டு இருக்கிறாங்க. நீங்க போடுற கமெண்ட்னால நான் வந்து ஒரு பங்களாவோ ஒரு காரோ வாங்கி உட்கார போறது இல்லை. நீங்க போடுற கமெண்ட் வந்து பரலோக ராஜ்யத்துல கணக்கிடப்பட்டுட்டு இருக்கு. அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு மண்ணாங்கட்டியோ ஒரு பைசாவோ எங்களுக்கு இந்த யூடியூப்ல வரப்போறது இல்லை. ஹர்ஷா இருக்கா? இதுதான் சத்தியம், இதுதான் சத்தியம். ஒரு பைசா கூட நையா பைசா வருது இல்ல. உங்களோட கமெண்ட் பரலோக ராஜ்யத்துல கணக்கிடப்பட்டுட்டு இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கமெண்ட் போடுங்க. ஒரு ஆத்மா போன வாரமும் சொல்லி இருக்கிற
ஒரு ஆத்மா நீங்க போடுற கமெண்ட்ல சேவ் ஆகும். என்னதான் இவங்க போட்டுட்டு இருக்காங்க, ஏவா படிக்க தெரியாதுங்கோ, ஆமேன் போட தெரியறதுல கும்பிடு போடுறாங்கோ, அந்த கும்பிடு அங்க கணக்குல பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிற படிச்ச முட்டாளுங்கோ ஒண்ணுமே போட மாட்டேன்றாங்கோ. எப்படி இருக்கும்? அப்ப கோவமும் ஆத்திரமும் தான் வரும். ஜிஎம் முதல்ல வந்த உடனே கேட்டார், ஏன் இன்னைக்கு டாக்டர் ரொம்ப கோவமா ஆக்ரோஷமா இருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு காலையில் தான் ரெக்கார்ட் பார்த்துட்டு வந்து பரலோகத்துல NJPH ரெக்கார்ட் பார்த்துட்டு வந்து இருக்கிறேன். இங்க உள்ள சிலர் வந்து கனெக்டடாவே இல்லை. எப்படி இருக்கும் எனக்கு? முந்தினவர் பிந்தினவர்கள் ஆவார்கள், பிந்தினவர் முந்தினவர்கள் ஆவார்கள், நம்மிலிருந்து பிரிந்து போவார்கள். எப்படி இருக்கும்? அதெல்லாம் 100க்கு 100 உண்மைங்க. வசனத்துல என்னென்ன இருக்கோ அது அத்தனையும் சத்தியமான வார்த்தைகள். ஸோ நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். NJPH மினிஸ்ட்ரியில கடைசி வரைக்கும் டிராவல் பண்றது இப்ப கூட சொல்ற ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். ஆனா அதை புரிஞ்சுட்டு நம்ம டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாக்கா ரொம்ப ஈஸியா இருக்கும். we can enjoy the ministry. Hallelujah. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆதார வசனத்தை நம்ம வாசிப்போம். பிலிப்பியன் 2:5. ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவிலிருந்து சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. ஆமென். பிலிப்பியன் 4:7. ஹல்லேலூயா. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலும் உங்கள் சிந்தைகளிலும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென். ஆமென். இந்த பிலிப்பியன் 2:5 கிறிஸ்து இயேசுக்குள்ளான சிந்தனை. அப்போ கிறிஸ்து இயேசுன்னு எதுக்கு தெரியப்படுத்துறார் இல்லையா? சோ அதோட டெஃபினிஷன் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன் கிறிஸ்துன்னு நம்ம சொல்றோம்? கிறிஸ்து இயேசுவின் சிந்தனை எதுக்கு? இப்போ ஏடிக்கு போயிடலாம். ஏடினாக்கா ஆஃப்டர் டெத். ஏடினா ஆஃப்டர் டெத். சோ ஏசப்பா மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தவர் தான் கிறிஸ்து. ரைட்டா? சோ இவரு வந்து என்ன பண்றாரு? ஏசப்பா வந்து தன்னோட ரத்தத்தை சிந்திட்டு ஒரு வழியை திறந்து கொடுத்து வச்சிருக்கிறார். அவரோட ரத்தத்தின் மூலமாக யாரெல்லாம் கழுவப்படுறோமோ அவங்க எல்லாருக்குமே பரலோக ராஜ்யம் திறக்கப்படுது. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் முங்காவிட்டா பரலோக ராஜ்யம் பிரவேசிக்க முடியாது. சோ அவர் வந்து ஒரு வழியை திறந்து கொடுத்துட்டாரு. 1 யோவான் 1:7 படி. சோ சகல பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது, கழுவப்படுகிறோம். நம்ம வந்து ஆவியில வந்து நிறைய பேரு ஆவியில நிறையிறோம். நம்மளோட இருதயம் புதுசா மாறுது இல்லையாமா? புதுதாக்கப்படுகிறது. சோ பாவங்கள்ல மன்னிக்கப்படுறதுக்குள்ள நம்ம ஆட்டோமேட்டிக்லி வில் பி பியூரிஃபைட். பரிசுத்தமான இருதயம் நம்மளுக்கு வந்துடும். பரிசுத்த ஆவினால நிரப்பப்படுவோம். பரிசுத்த ஆவியில வந்து நிரம்பி அந்நிய பாஷைகள் எல்லாம் நம்ம பேசுறோம் இல்லையாமா? சோ இதெல்லாம் ஆஃப்டர் பேப்டிசம் நம்மளுக்கு வருது. ஆவியில ஒரு சந்தோஷம், பரிசுத்த ஆவியில வந்து ஒரு மகிழ்ச்சி. சோ எல்லாம் இருக்கும். ஆனா மாம்ச சிந்தைன்னு ஒண்ணு இருக்கு, ஆவிக்குரிய சிந்தைன்னு ஒண்ணு இருக்கு. இங்கதான் செக் வைக்கிறான் பிசாசானுவன். மாம்ச சிந்தனையில எப்படி என்னோட NJPH பிள்ளைகளே கொண்டு போறான்றது வந்து நீங்க நான் பேசுறக்குள்ளவே நீங்க அது புரிஞ்சுக்கங்க. சரியா? ஏன்னா இது வந்து ஏன் பேசுறேன்றதுக்கு அதோட விளக்கமும் உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. உங்க மனசாட்சிக்கு தெரியும். மாம்ச சிந்தனை வேற, ஆவிக்குரிய சிந்தனை வேற. நம்ம வந்து மாம்ச சிந்தனை நம்மளோட பர்சனல் காரியங்களுக்கு மட்டுமே நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்தா அதுதான் மாம்ச சிந்தனை. ஒன்று என்னோட குடும்பம், என்னோட வீடு, என்னோட குடும்பத்தில் உள்ள காரியங்கள், அந்த இந்த இங்க போகணும், அங்க போகணும், இந்த அலைச்சல் அந்த அலைச்சல், என்னோட சந்தோஷம், என்னோட ஆரோக்கியம், என்னோட சம்பளம், இதே மாதிரி. ஸோ இது மாம்சக்கூறிய சிந்தனை கேட்டகரியில வந்துடுது. ஆவிக்குரிய சிந்தனை வந்து வேற. ஸோ ஆனா கிறிஸ்து இயேசுவின் சிந்தனைனாலே தெரிஞ்சிடும். ஏன்னா 3ஆம் நாள் உயிர் தெழுந்தவர் தான் கிறிஸ்து. அவர் வந்து தான் கொடுக்கறது பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்படுறது. ஸோ அதனாலதான் அவர் வந்து கிறிஸ்து இயேசுவின் சிந்தனை வரணும்னு எதிர்பார்க்கிறார். ஸோ இதுதான் ஆவிக்குரிய சிந்தனை. புரிஞ்சதா? ஸோ ஆவிக்குரிய சிந்தனைனாக்கா எப்போ வந்து கிறிஸ்து வந்து நமக்குள்ள நிரம்புறாரோ, அவர் பரிசுத்த ஆவினால நம்ம நிரம்புறோமோ அப்பவே நம்மளுக்கு ஆவிக்குரிய சிந்தனை வரும். ஆஃப்டர் பேப்டிசம் தான், அவரோட ரத்தத்தினால கழுவப்பட்ட பிறகு தான் வரும். ஸோ நம்மளோட சிந்தனைனாக்கா மைண்ட், தாட். நம்மளோட சிந்தனை வந்து மாம்சக்கூறிய சிந்தனையாக இருந்தா அது மாம்ச சிந்தனை. நம்மளோட சிந்தனை வந்து ஆவிக்குரிய சிந்தனையாக இருந்தா அது தேவ சிந்தனை.
இல்லையா? ஹalleluya. இதோட பிராக்டிக்கல் அனுபவம் ஒரு டெமோ மாதிரி ஏசப்பாவும் பேதுரு வந்து ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. இப்ப ஏசப்பா தன்னோட 12 சீஷர்கள் கூட ஜெருசலேமுக்கு என்டர் ஆகுறாரு. என்டர் ஆகுறதுக்குள்ள நடக்கிற ஒரு கான்வர்சேஷன். மேத்யூ எல்லாம் நோட் பண்ணிக்கங்க. மேத்யூ 16 அதிகாரத்துல 15-16. அப்பொழுது அவர், அதாவது தன்னோட டிசைபிள்ஸை பார்த்து, அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுறீர்கள்? அந்த பிக்சர் போடுமா? இப்போ ஏசப்பா வந்து டிசைபிள்ஸ் எல்லாம் பார்த்து சொல்றாரு, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள். இந்த 12 பேர்ல முன்னாடி வந்து முந்திக்கிறது பீட்டர் தான், பேதுரு வந்து முந்திக்கிறாரு. ஸோ அடுத்ததாக அவரு வந்து இப்ப பேதுரு வந்து முந்தின அவர் தான் சொல்றாரு. 16 வசனம் போடுங்க. மேத்யூ 15-16. சீமோன் பேதுரு பிரதி உத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். சோ நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். இப்போ டிசைபிள் குரூப்ல முதல்ல வந்து இயேசுவை கிறிஸ்துன்னு சொன்னது இதுதான் முதல். இவர் தான் டிசைபிள்ல தெரியப்படுத்துறாரு. சோ நீங்க சீமோன் பேதுரு பிரதி உத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். 17 வசனம். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். இல்லையா? சோ மாம்சமும் சதையும் உனக்கு வெளிப்படுத்தல. அதாவது மாம்சனாக்கா ஆவி, இது மாம்ச சிந்தனை. மாம்சமும் சதையும் உனக்கு வந்து வெளிப்படுத்தல. பரலோகம் வந்து உனக்கு இது வந்து வெளிப்படுத்தி இருக்கு. பரலோகத்துல இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு தெரியப்படுத்திட்டு 18-19 வசனம் ஒரு வேலையை கொடுக்கிறார். சீமோனுக்கு வந்து ஒரு வேலையை கொடுக்கிறார். அந்த வேலை என்னன்னாக்கா, அந்த வாசிமா 18-19, இந்த சபையின் மேல, இந்த கல்லின் மேல் என்னோட சபையை கட்டுன்னு ஒரு வேலையை கொடுக்கிறார். அந்த வேலை என்னமா படிமா? ஹல்லேலூயா. மேலும் நான் உனக்கு சொல்லுகின்றேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோகத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டு இருக்கும் என்றார். ஆமென். சோ இப்ப என்ன நடக்குதுன்னாக்கா, இப்ப பிதா வந்து தெரியப்படுத்துறாரு, நீ கிறிஸ்துன்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தினால அந்த சத்தியத்தை தெரியப்படுத்துறாரு. யாரு? பீட்ரு தெரியப்படுத்துறாரு. உடனே வந்து பரலோகத்துல உள்ள ஒரு வேலையை கொடுக்கிறார் பேதுருக்கு. நீ இந்த இடத்துல என்ன செய்யறியோ அந்த தான் பரலோகத்திலயும் கணக்கிடப்படுதுன்ற ஒரு விஷயத்த இந்த 18-19 வசனத்துல ஏசப்பாவே ஒரு வேலையை கொடுக்கிறார் பேதுருக்கு. இப்ப அதே மனுஷன் இப்ப தாட் வந்து பாருங்க, ஒரு 4-5 வருஷம் மாசம் எல்லாம் கிடையாது, அந்த நொடியில தான் இப்போ வந்து அந்த சிந்தனை, நான் என்னை யாருன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கேட்கறக்குள்ளோ சீமோன் சொன்னா நீங்க வந்து தேவனாகிய கிறிஸ்துன்னு சொல்றாரு. ஸோ அதே மைண்ட்ல இப்போ எப்படி வந்து அதே பேதுருவோட மைண்ட் சிந்தனையில சாத்தா எப்படி புகுந்து வரான்றது இந்த எக்ஸாம்பிளோட நம்ம வந்து பார்ப்போம். 20 வசனம் அதே அதிகாரத்துல, அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளை இட்டார். அப்போ ஏசப்பாக்கு இப்ப தெரிஞ்சிச்சு, ஏன்னா பேதுரு வந்து பிதா சொன்னதுனால கிறிஸ்து சொல்லிட்டாரு, நீங்க தான் கிறிஸ்துன்னு சொல்லிட்டு. அப்போ ஏசப்பா என்ன சொல்றாரு, தாம் கிறிஸ்துவாகிய இயேசு, அதாவது கிறிஸ்து ஆக போற 3ஆம் நாள் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு கிறிஸ்து ஆக போறாரு. தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். அது முதல் இயேசு தாம் ஜெருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும், அப்படியே போயிட்டே வேத பாரகர்களாலும் பல பாடுகள் பட்டு
கொலை உண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்குகிறார். அப்பொழுது பேதுரு அவரை தனியாக அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிக்குவதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்குகிறார். ஸோ எவ்வளோ ஈஸியா மைண்ட் சேஞ்ச் ஆகுது பாருங்க, இல்லையா? ஸோ 22ஆம் வசனத்துப்படி அப்போது பேதுரு தனியா கூட்டிட்டு போறாரு. அந்த விஷயம் போடுமா, பேதுரு ஏசப்பாவை தனியா கூட்டிட்டு போய் கடிந்து கொள்கிறார். ஸோ இல்ல, 2வது பிக்சர்ல அவருக்கு கொடுத்த வேலை, நீங்க இதை சர்ச் பில்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு பரலோக வேலையை கொடுக்குறாரு இந்த விஷயம். ஸோ ஏசப்பா இந்த விஷயத்தை தெரிஞ்ச உடனே, கிடைச்ச உடனே, ஏசப்பா, நான் கிறிஸ்து யாருன்னு நீங்க யாருக்குமே சொல்லாதீங்க, எனக்கு இப்போ மரணம் உண்டு, ஆனா இது நான் சம்பவிக்க போகுதுன்னு சொல்றாரு. அப்போ தனியா ஏசப்பாவை இவர் கூட்டின்னு போயிட்டு இன்னொரு விஷயத்த சொல்றாரு, 3வது விஷயம். ஸோ இயேசுவை தனியா கூட்டின்னு போய் கடிந்து கொள்கிறார். பீட்ரு கடிந்து கொள்கிறார். ஸோ இயேசு இந்த தருணத்துல தன்னுடைய மரணத்தை குறித்து பேசிட்டு இருக்கிறாருங்க. ஏசப்பா, நம்ம எல்லாரும் ஜெருசலேமுக்கு போறோம், அங்க எனக்கு என்னை சாகடிப்பாங்க, 3ஆம் நாள் உயிர் தெழுதல் ஆகணும். ஸோ நம்ம எல்லாரும் ஜெருசலேமுக்கு போகிறோம், அங்க எனக்கு சிலுவையில என்னை மறிக்கிறதுக்கு என்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பாங்க, நான் மறிக்கணும். ஸோ சிலுவையில என்னை அறிய போகிறாங்க, நான் ரத்தம் சிந்தி மறிக்கணும், புறஜாதிகள் கையில என்னை ஒப்பு கொடுக்குறாங்க. அப்படி சிலுவை மரணத்தை குறித்து அவர் பேசிட்டு இருக்கிறார் தீர்க்க தரிசனமா தன்னோட சீஷர்கள் கிட்ட. நான் 3ஆம் நாள் உயிர் தெழுந்து வருவேன் என்பதை குறித்து அவர் பேசிட்டு இருக்கிறாரு. சோ அதற்கு உடனே பேதுரு தனியாக இயேசு கூட்டிட்டு போயிடுறாரு. தனியா கூட்டிட்டு போயிட வேண்டிய அவசியமே இல்லை, ஆனா தனியா கூட்டிட்டு போயிட்டு இயேசுவை கடிந்து கொண்டாரு. சோ 12 சீஷர்கள் கிட்ட நடுவுல இருக்கிறக்குள்ளோ இயேசு நான் யாருன்னு கேட்டக்குள்ளோ நீங்க தேவனாகிய கிறிஸ்துன்னு சொல்றாரு. சோ அது எல்லாரும் எதற்கும் முன்னாடி சொல்றாரு, ஏன்னா அது பரலோக சிந்தனை. இப்ப தனியா கூட்டின்னு போய் பர்சனலா பேசுறாருனாக்கா அது என்ன சிந்தனை நம்ம யோசிச்சுக்கணும், இல்லையா? தனியா கூட்டின்னு போயிட்டு இப்ப நெகட்டிவ் விஷயத்த ஏசப்பாவோட மைண்ட்ல ரொப்புறா. யாரு? பேதுரு ரொப்புறாரு. சோ தனியா கூட்டிட்டு போய் இயேசுவை கடிந்து கொண்டார். என்ன ஆண்டவரு, எவ்வளவு நல்லா இருக்குல்ல இதெல்லாம் கேட்கறக்குள்ள அவங்க 2 பேர் கான்வர்சேஷன். என்ன ஆண்டவரு இப்படி பேசுறீங்க, என்னுடைய மனசுல நான் எப்படியெல்லாம் நடிச்சிட்டு இருக்கிறேன், நீங்க என்ன மனசுல நினைச்சு இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க, இல்லையா? என்ன மாதிரி நினைச்சு பேசுறீங்க? என்னோட மனசுல நான் நினைச்சிட்டு இருக்கிறேன், நம்ம எல்லாரும் ஜெருசலேமுக்கு போறோம், உங்களோட நீங்க ஆட்சி செய்ய போறீங்க, அங்க ரோமர்கள் எல்லாம் நீங்க அடிச்சு வெரிட்டி தொர்த்த போறீங்க என்றெல்லாம் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, நீங்க தான் ராஜாவாக போறீங்க, நீங்க தான் ராஜா அந்த ரோம சிங்காசனத்துல உட்கார போறீங்க, உங்களோட வல்லமை எல்லாம் வெளிப்பட போகிறது, ஜெருசலேம்ல நீங்க தான் ஆளுகை செய்வீங்க நான்லாம் நினைச்சிட்டு இருக்கிறேன். உங்க பக்கத்துல நீங்க சிங்காசனத்துல ராஜாவாக உட்கார்ந்தா அப்படியே உங்க பக்கத்துல மந்திரியாக நானும் அப்படியே நைஸா உட்காந்துக்குவேன், இப்படியெல்லாம் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். என்ன ஆண்டவரே இவ்வளோ அவிசுவாசமான ஒரு வார்த்தையை பேசுறீங்க, புரியுதா? இப்படி ஒரு அவிசுவாசமான ஒரு வார்த்தையை பேசுறீங்கன்னு. இப்ப இந்த ஸ்பிளிட் பர்சனாலிட்டி எப்படி வருது பாருங்க. தேவ சிந்தனை நீங்க கிறிஸ்துன்னு சொல்றாரு, அடுத்த வார்த்தை கடிந்து கொள்றாரு, தனியா கூட்டின்னு போய் கடிந்து கொள்றாரு. சோ இது உலகத்து ரீதியான சிந்தனை, மாம்சக்கூறிய சிந்தனை. அதை பாக்குறதுக்கு நல்லா இருக்கும், ஆனா அது சாத்தான் தான் புகுந்து இருக்குதுன்னு கிறிஸ்துவால மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். சோ இப்போ இந்த கான்வர்சேஷன்ல ஏசப்பா பாக்குறாரு, என்ன ஆச்சு இந்த பேதுருக்கு, ஆண்டவரேன்னு என் கூட பின்னாடியே சுத்திட்டு இருப்பாருனே, ஆண்டவரே என்ன ஆச்சு இந்த பேதுருக்கு இப்படி எல்லாம் பேசுறாரு. சோ இப்பொழுது என்ன என்னையே இவன் கடிந்து கொள்றானே, இல்லையா? கமெண்ட் பண்ணிட்டு இருக்கான் பேதுரு ஏசப்பாவே, என்னையே இப்படி கமெண்ட் பண்ண. நல்லா கவனிங்க, இங்க தேவ சிந்தனை இருக்கு, மாம்ச சிந்தனை இருக்கு, ஸ்பிளிட் பர்சனாலிட்டி, ஹெவன்லி தாட் இருக்கு, ஈவில் தாட் இருக்கு. சோ இந்த இடத்துல தான் ஒரு மிஸ்டேக் நடக்குது. சாத்தான் புகுந்தான். சோ அந்த சாத்தான் புகுந்தனால அப்பாலே போ சாத்தானே, அதாவது பின்னாலே போ சாத்தானேன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த ஏசப்பா அப்படி தூரமா நில்லு, என்கிட்ட தூரமா, உன் சிந்தனையில பிசாசு நுழைஞ்சு ஆச்சு, தூரமா நில்லு, என்ன எப்படி இருக்குல்ல அந்த விஷயம்,
அந்த பிக்சர் பார்க்கறதுக்குள்ளவே சோ இந்த அப்ப எனக்கு பின்னாடி போய் நில்லுன்னு சொல்லிட்டு ஏசப்பா தெரியப்படுத்துறாரு. சோ இதனால மேத்யூ 16ஆம் அதிகாரத்துல 23, 24 அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். சோ இப்படி சொல்லிட்டு 24ஆம் வசனம், அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை எழுந்து போகிறவன் அதை கண்டடைவான். அதாவது அந்த ரத்தத்துல ஆஃப்டர் டெத் இல்லையா, அந்த ரத்தத்தினால கழுவப்படுறக்குள்ளோ நம்ம பாவத்துக்கு மறித்து நீதிக்காக வாழ போறோம் இல்லையா. இந்த வார்த்தை இதுல ரிலேட் பண்றாரு. இந்த நேரத்துல ஆவியானவரோட டீச்சிங் பாருங்க எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கு. சோ என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். சோ பாவத்துக்கு மறித்து நீதிக்காக வாழ்றது. 26ஆம் வசனம், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயம் படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான் இல்லையா. கடைசியா லைஃப் தானே. நீ எவ்வளவுதான் உலகத்தை நீ ஆதாயப்படுத்தினாலும் ஒரு லாபமும் இல்லை, எல்லா நஷ்டமும் குப்பைதான். சோ ஒரு லாபமும் கிடையாது. சோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவர் பேசுறாரு, அந்த இடத்துல பேசுறாரு. பேசின பிறகு சோ இந்த நம்ம இப்போ தேவன் ஏசப்பா என்ன சொல்ல வர்றாருனாக்கா, சிம்பிளா நீ தேவன் கூறிய காரியங்களை சிந்திக்காமல் மனிதனை போல மனுஷரை கூறிய காரியங்களை சிந்திக்கிறாய். உன்னிடத்தில் தேவ சிந்தனை இல்லை, உன்னிடத்தில் மனுஷன் கூறிய சிந்தனை இருக்குதுன்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சிடுச்சு. சோ அவருக்குள்ள என்ன புகுந்து இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிற ஒரு வல்லமை ஏசப்பாக்கு இருந்தது. சோ அதனால கண்டுபிடிச்ச உடனே ரெட் ஹேண்டா பிடிச்சி சாத்தான் எப்போ அப்பால எப்போ தூரமா நில்லுன்னு சொன்னார் இல்லையா. சோ அந்த மாதிரி உலக ரீதி பிரகாரமாக ஒரு வேலை பேதுரு சொன்னது சரியா இருந்திருக்கலாம் இல்லையா. உலக ரீதியாக பேதுரு சொன்னது ஒருவேளை சரியாக இருந்திருக்கலாம். ஏன்னா உலக மக்களை போல அவர் சிந்திச்சிட்டாரு. ஏன்னா ஏசப்பா ஒரு குரு இல்லையா. அந்த குரு நான் மரணம் அடைய போறேன், என்னை சிலுவையில் அறிய போறாங்க, நான் சாக போறேன் அப்படின்னு சொல்றக்குள்ளோ நம்ம குரு வாழணும், நீண்ட காலம் வாழணும், இப்படிதான் நம்ம நினைப்போம். ஆனா அது தேவனுடைய சிந்தனை கிடையாதான். ஏன்னா அது ரட்சிப்பின் தேவன் நம்ம ரட்சிக்கிறதுக்காகத்தான். அது பரலோக திட்டம். அது அவர் மரணம் அடையணும், அந்த ரத்தத்து மூலமா தான் நம்மளுக்கு ரட்சிப்பு வரும். அது தேவனோட சித்தமாக இருக்கு. ஆனா அவர் நீண்ட கால உயிரோட வாழ்ந்தா கண்டிப்பா நம்மளுக்கு ரட்சிப்பு பூர்ணமாகாது இல்லையா. இந்த தாட் அவருக்கு கிடையாம போயிடுச்சு. யாருக்கு? பேதுருக்கு. நீங்க கிறிஸ்துவ தான் முதல்ல சொல்றாரு. சொன்ன பிறகு அடுத்தது இந்த டோட்டலா மறந்துட்டாரு. கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுதான் கிறிஸ்து ஆக போறாரு. அந்த ரகசியத்தை டோட்டலா அந்த நுடியில அடுத்த நுடியிலே, ரொம்ப வருஷம் இல்ல, அடுத்த நுடியிலே மறந்துட்டார். நீங்க வாழணும், நீங்க என்ன இப்படி சொல்றீங்க, இப்படி எல்லாம் நேரிடாதே, உங்களுக்கு இதை நேரிடக்கூடாதே அப்படின்னு சொல்லி இயேசுவை கடிந்து கொண்டானா. இப்போ இப்படி யோசிக்க வேண்டான்னு தேவ ஆவியானவர் பேதுருக்கு சொல்லியிருக்கிறார். அந்த டைம்ல ஏசப்பா உயிரோட இருக்கிறக்குள்ளோ இப்படி யோசிக்க வேண்டாம், இப்படி சிந்திக்க வேண்டாம், உலக மக்களை போல சிந்திக்க வேண்டாம், தேவன கூடிய சிந்தனை உனக்கு இருக்க வேண்டும். தேவனோட தெய்வீக சிந்தனை உனக்குள் வந்தா மட்டும்தான் என்ன போல நீ சிந்திக்க ஆரம்பிப்ப. உன் சிந்தனையில தவறு இருக்குது, பிழை இருக்கு, ஃபால்ட். உன் சிந்தனையில ஃபால்ட் இருக்கு. உனக்கு கிறிஸ்து இயேசுவின் சிந்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா அந்த என்ட்ரி ஆகிறதுக்குள்ள அவர் என்ன சொல்றாரு, என்ன மூப்பர்கள் கையில புறஜாதிகள் கையில என்ன புடிச்சு கொடுக்க போறாங்க, எனக்கு மரணம் உண்டு, 3ஆம் நாள் உயிர் தெழுந்து ஆக போற அப்படின்னு தீர்க்க தரிசனமா சொல்றக்குள்ளோ இப்படி நேரிடக்கூடாதே, அது உங்களுக்கு ஆகாதே சொல்லி தனியா கூட்டின்னு போய் கடிந்து கொண்டதுனால சாத்தான் தான் புகுதான்னு தெரிய வந்துருச்சு. ஸோ உன் சிந்தனையில பிழை இருக்கு,
அப்போ இப்ப அது திருத்தணும். அது திருத்துறார், ஏசப்பா திருத்துறார். சாத்தான் உன் சிந்தனையே பிடித்து விட்டான், அதனாலதான் நான் பின்னாலே அப்பாலே போ சாத்தானே என்று சொன்னேன். ஹல்லேலூயா. இப்ப கிறிஸ்து இயேசுவின் சிந்தனை இத யார் கத்து நம்மளுக்கு கொடுக்க முடியும்? இல்லையா? இயேசு கத்து கொடுக்க முடியுமா? இயேசு தான் இப்ப இல்லையே. அப்போ மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்த அந்த கிறிஸ்து இயேசு தான் நமக்கு சொல்லி கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. கத்துக்குவோமா? கிறிஸ்து இயேசுவின் சிந்தனை எப்படி இருக்கும்? அவரு டீச் பண்ணாதான் நம்மளால ஈஸியா சுலபமாக ரிசீவ் பண்ண முடியும். பிலிப்பியன்ஸ் 2ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் அங்கிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும். பிலிப்பியன்ஸ் 2ஆம் அதிகாரத்துல 1st verse. ஆதலால் கிறிஸ்துக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேறுதலும் ஆவின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால். இப்போ நம்ம எப்படி கிறிஸ்துவின் சிந்தனையில வரணும்னு ஆவியானவர், தேவ ஆவியானவர் என்ஜிபிஎச் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார் இல்லையா? இதெல்லாம் நீங்க நோட் பண்ணுங்க. யாதொரு பட்சமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தனையும் ஏக அன்பிலும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்து ஆத்மாக்களாய் ஒன்றையே சிந்தித்து, ஒன்றையே சிந்தித்து, என்ஜிபிஎச் பிள்ளைகள் ஒன்றையே சிந்திக்கணும். கிறிஸ்து இயேசுவின் சிந்தனையில தான் இருக்கணும்ன்றது தேவ ஆவியானவர் விருப்பப்படுறாரு. ஆத்மாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். என்னோட சிந்தனை வேற இருந்து உங்களோட சிந்தனை வேற இருந்தாக்கா கனெக்ட் ஆக மாட்டோம். ஒரே சிந்தனையில இருக்கணும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. 3ஆம் வசனம், ஒன்றையும் வாதத்தினாலும், அதாவது ஏதாவது சொன்னா வாக்குவாதம் பண்றது நிறுத்திடணும். அதெல்லாம் தப்பு. ஆண்டவர்கிட்ட வாக்குவாதமே நடக்காது. எனக்கு இது நடந்துச்சு, இந்த காரியம் அந்த காரியம், அதனால இது பண்ணலாம் அது பண்ணலாம், 1008 சாக்கெல்லாம் நம்மள்கிட்ட என்னால அக்செப்டே பண்ண மாட்டேன், ஸ்டாப்னு சொல்லிடுவேன். வாதத்தினாலும் நீங்க வீண் பெருமைனாலும் தரமா வீண் பெருமை நாளாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலும் ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாய் எண்ணப்படுவீர்கள். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் தாழ்மையா இருந்து நம்மளை விட அவங்க பெட்டரா இருக்கிறாங்க. டவுன் இந்த பிள்ளைகள் கூட இறங்கிடுவேன் நான். பிள்ளைங்க சொல்லுவாங்க, எவ்லி ஜவுலின், இவங்க 2 பேரும் நான் சொல்லணும். எப்போ பார்த்தாலையோ, டாக்டர் ஆண்டி நாங்க இந்த கலர் போட்டுட்டு வரோம், நீங்க அந்த கலர்ல வந்துடுங்க சொல்லுவாங்க பிள்ளைங்க. ஸோ அந்த இது கொடுக்குற பாருங்க, அந்த ஈக்குவாலிட்டி. ஸோ அந்த மாதிரி அந்த பிள்ளைங்களோட நம்ம அவங்களோட மனசுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம அவங்க நினைக்கிற மாதிரி நம்ம நடந்துக்கணும்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியர் வரும் இல்லையா மகன்? ஸோ தாழ்மையோட ஒன்றையும் விவாதத்தினாலே வீண் பெருமைனாலும் நாளாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலும் ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாய் எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக அப்படின்னு தேவ ஆவியானவர் இந்த வார்த்தையில நம்மளுக்கு கிறிஸ்து இயேசுவின் சிந்தனை எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுக்கிறாரு. ஸோ நம்ம பிறரையும் நம்ம நேசிக்கணும், பிறரையும் பார்க்கணும், நம்மளே பார்க்கணும், பிறரையும் நோக்கணும். அதாவது பார்க்கணும் என்ன நடந்துட்டு இருக்கு, எழுத்து நடந்துட்டு இருக்குதுன்னு பார்க்கணும். இதுதான் கிறிஸ்து இயேசுவின் சிந்தனையாக இருக்கு. அவர் சுயமா அவர் யோசிக்கல, எல்லா பிள்ளைகளுக்காக அவர் மரித்திருக்கிறார். இயேசுல மரித்திருக்கிறார். பாரபட்ச பார்க்காத தேவன். 5ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தனையே உங்களிலும் இருக்க கடவுதுன்னு சொல்றாரு. அப்ப யார் அந்த கிறிஸ்து இல்லையா? சோ அந்த கிறிஸ்து யாருனாக்கா, இந்த கிறிஸ்து எப்படிப்பட்டவர்னா, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவர் ஆகி தம்மை தாமே தாழ்த்தினார். 9-10 வசனத்துல இப்ப தேவன் அவரை ரொம்ப உயர்த்துறார் பாருங்க.
9ஆம் வசனம், ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால் வானோர் பூதலத்தோர் பூமிக்கு கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுடைய மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்றும் நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இப்ப 11ஆம் வசனம் டிஸ்பிளே இருக்கட்டும். பிதாவாகிய தேவனுடைய மகிமையாக இயேசு கிறிஸ்து. அப்போ 3 1 ஆயிடுது இல்லையா? பிதாவாகிய தேவனுடைய மகிமையாக இருந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் தான் கர்த்தர் என்றும் எல்லா நாவுகளும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தையே அவருக்கு தந்தருளினார். இப்போ நம்மளுக்கு யார் கிறிஸ்துன்னு தெரிஞ்சிச்சு இல்லையா? சோ மறுபடியும் போய் இந்த வார்த்தைகளை வாசிங்க. பிலிப்பியன் 2ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்து வரைக்கும் நீங்க வாசிச்சுக்கங்க, உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரிய வரும். இப்போ நம்ம அறிக்கை பண்ணலாமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் கைய பிடிச்சி நீங்க சொல்லுங்க, பிதாவாகிய தேவனுடைய மகிமையாக இருக்கிறவர் தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் கர்த்தர். ஆமென். இப்போ உங்க நாவுகள் எல்லாம் அறிக்கை பண்ணுச்சு இல்லையா? அந்த நாமம் தான் எல்லாருக்குமே எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 12-13 வசனத்தை வாசிமா. ஹல்லேலூயா. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமயமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். ஆமென். சோ எல்லாருமே ஒருவர் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். அதிக பயத்தோடு நடுக்கத்தோடு உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும். ரட்சிப்பு பூர்ணமாகணும். ரட்சிப்பு பூர்ணமாகல இயேசு மட்டும் தெரியனாக்கா வேஸ்ட். இயேசு இப்ப சொல்லி கொடுத்த விஷயங்கள் நம்ம கீழ்ப்படிந்து தான் ஆகணும். அவர் கத்து கொடுத்ததுல எப்படி அவரோட சிந்தனை இருக்கணும்னு சொல்லிட்டு, சோ ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி அன்பா இருக்கணும், ஒரே மனதோடு ஒரே ஆவியோடு ஒரே சிந்தனையோடு இருக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு இல்ல, அந்த மாதிரி இருந்து நம்ம நடக்கணும். சோ அப்பதான் ரட்சிப்பு பூர்ணமாக முடியும். தேவன் தமது தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தின்படியும் செய்கையையும் உங்களுக்கு உண்டாக்குறவராக இருக்கிறார். சோ அல்டிமேட்டா தேவனோட சித்தத்தின்படி தான் எல்லாமே நடக்கும். லாஸ்ட் டைமே உங்களுக்கு சொல்லி இருக்கிற ஏசாயா 55:8 வசனத்தின்படி, மை டிசைர் இஸ் நாட் யோர் டிசைர் இல்லையா? என்னோட விருப்பம் உங்களோட விருப்பம் இல்லை, உங்களோட விருப்பம் என்னோட விருப்பம் இல்லை அப்படி சொன்ன அந்த தேவன் அதைத்தான் அவர் சொல்றாரு, என் சித்தத்தின்படி தமது தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தின்படியும் செய்கையையும் உங்களுக்கு உங்களில் உண்டாக்குறவராக இருக்கிறார் அப்படின்னு தெரியப்படுத்துறார். 14ஆம் வசனம் நோட் பண்ணிக்கங்க. ஜீவ வசனத்தை நம்ம எல்லாருமே புடிச்சு கொள்ளணும். ஜீவ வசனத்தை நம்மளுக்கு ஜீவனை கொடுக்க போகுது. சோ இதுதான் இந்த தாட்ல வந்திருந்தோம். கிறிஸ்து சிந்தனை ஜீவ வசனத்தை புடிச்சுக்கணும். வசனத்தை படிக்கணும். ஏன் வசனத்தை படிக்கணும்னு சொல்றோம்? வசனத்தை தான் நம்மள ஏசப்பா அது மூலமா தான் நம்ம பார்க்க முடியும். நம்மளோட ஆவிக்குரிய வளர்ச்சிகள் முன்னேற முடியும். பைபிள் இருக்கு, அதை தொற்கவே இல்லைன்னா வேஸ்ட். நிறைய பேர் வசனங்களே படிக்கிறது இல்லை. படிக்க தெரியாதவங்களுக்கு எப்படி ஜெபம் பண்ணோன்னு ஒரு வீடியோல ஹவு டு ப்ரே, ஜெபம் எப்படி பண்றதுன்னு ஒரு தலைப்புல நான் பேசியிருப்பேன். என்னோட சேனல்ல போய் பார்த்துக்கங்க. ஆனா படிக்க தெரிஞ்சுங்க வசனம் படிக்கலன்னாக்கா அப்ப எப்படி இருக்கும்? படிங்க, வசனத்தை படிங்க. சோ வசனத்தை நம்ம புடிச்சு கொள்ள வேண்டும். ஜீவ வசனத்தை புடிச்சு கொள்ளணும். அதுதான் நம்மளுக்கு ஜீவனை கொண்டு வருது. இதுதான் கிறிஸ்துவின் சிந்தனையாக இருக்குதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். சோ இப்போ கிறிஸ்து இயேசுவின் சிந்தனை நமக்குள்ள இருக்க வேண்டும். NJPH பிள்ளைகள் அத்தனை பேரும் கிறிஸ்தவர்கள் தான்.
இல்லையா? சோ உங்களுக்கு அத்தனை பேருக்கும் கிறிஸ்துவின் சிந்தனை இருக்கணும்ன்றது அவரோட விருப்பமாக இருக்கு. மாம்சக்கூடிய சிந்தனைகள் பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது, மாம்சக்கூடிய சிந்தனைகள் இருக்கக்கூடாது. சோ ஒவ்வொருத்தரும் நீங்க எல்லாருமே கிறிஸ்துவின் சிந்தனையில நம்ம எல்லாரும் இருக்கும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? தேசம் முழுவதும் எழுப்புதல் வரும் இல்லையா? தேசம் முழுவதும் எழுப்புதல் வரும். தேவனுடைய மகிமை வல்லமைகள் வெளிப்படும். கிறிஸ்து சிந்தனை இருந்தாக்கா, கிறிஸ்து இயேசுவின் சிந்தனை இருந்தா மகிமைகள், தேவனோட மகிமைகள் வெளிப்படும். இதன் மூலமாக மாம்ச சிந்தனை நம்மளை விட்டு போயிடும். நம்ம அந்த மாம்ச சிந்தனை விட்டு நம்ம மாறணும். நம்ம மாறலன்னா ஆகாது, நம்ம தான் முயற்சி பண்ணணும், மாறணும், மனத்திருந்தல் ஆகணும். மனிதனை போல உலக ரீதியாக சிந்திக்க கூடாது. ஆவிக்குரிய சிந்தை வந்தால் புதிதாக நம்ம படுவோம், நம்ம மறுரூபம் ஆக முடியும். இதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கு. அப்போ பேதுருக்கு பிதா வெளிப்படுத்தின அந்த காரியம், நீங்க தான் கிறிஸ்துன்னு சொன்னக்குள்ளோ கிறிஸ்து ஒரு வேலையை கொடுத்தாரு பாருங்க. அந்த வேலை தான் NJPH பிள்ளைகள் பண்ணணும். பண்றீங்களா? என்ன வேலை கொடுத்தாரு இல்லையா? 18-19 வசனம் நோட் பண்ணிக்கங்க. மேத்யூ 16 அதிகாரத்துல 18-19 வசனம் அவருக்கு கொடுத்த வேலை. அந்த வேலை தான் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு, அதை செய்யுங்க. ஹல்லேலூயா. இந்த சபையின் மேல என்னோட கல்லை கட்டுன்றார், இந்த கல்லின் மேல என்னோட சபையை கட்டு. சபை யார்? நம்ம தான் இல்லையா? நம்மளோட சரீரம் தேவனோட ஆலயமாக இருக்கு இல்லையா? சோ நம்ம தான் சபையாக இருக்கிறதுனால நம்மளோட சிந்தனை எப்படி இருக்கணும்? கிறிஸ்து இயேசுவின் சிந்தனையாக தான் இருக்கணும்னு தேவ ஆவியானவர் விருப்பப்படுறார். நம்மளோட கவலைகள் அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியல நல்லா கிடையாது. நம்மளுக்கு நிறைய கவலைகள் இருக்கு, அவருக்கு தெரியும். நம்மளோட பாரம் தெரியும். நம்மில் முழுவதும் அன்பு கூர்ந்து நமக்காக தம்மையே சிலுவையில் அர்ப்பணித்த அவர் நமக்கு அன்பை தருவார். நம்மளுக்கு அனைத்தையும் அவர் நம்மளை அனைத்து கட்டி பிடிச்சு முத்தமிடுகிற தேவர். அவருக்கு எல்லாமே தெரியும் இல்லையா? சோ அவர் நமக்கு போதுமானவர், அவர் நமக்கு போதும், வேற எதுவுமே வேண்டாம் இந்த உலகத்துல. எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நமக்கு வெற்றி மட்டும் தான் தருவாருன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். NJPH பிள்ளைகளை பார்த்து மறுபடியும் இந்த வார்த்தையை கொடுக்கிறாரு. சங்கீதம் 91:15 வசனத்தின்படி, ஆபத்தில் நானே அவனோட இருந்து அவனை தப்புவிப்பேன், அவனை கனப்படுத்துவேன் என்று இனி நீங்கள் அல்ல, கிறிஸ்து உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். கிறிஸ்து வந்துட்டாருல்ல, ஹீரோ. அவர் தான் ஜெயத்தை கொடுப்பாரு. என்னை பொறுத்த வரைக்கும் ஹீரோ கிறிஸ்து. இப்போ எல்லாருக்குமே ஹீரோ அவர் தான் இல்லையாமா? கிறிஸ்து ஜெயத்தை கட்டளையிடுவார். சோ இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது ஆஃப்டர் டெத். ஏசப்பா மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்த பிறகு அவர் தான் கிறிஸ்து. அந்த சிந்தனை தான் நம்மளுக்கு இருக்கணும், கிறிஸ்து இயேசுவின் சிந்தனை தான் நம்மளுக்கு இருக்கணும். அந்த கிறிஸ்து தான் நமக்கு அன்பை காண்பிப்பவர், அன்பினால உயிரை கொடுத்தவர். அவர் தான் நமக்கு எல்லா விதத்திலும் ஜெயத்தை கொடுக்கிறவர். ஜெயத்தை நம்மளுக்கு கொடுத்து அவர் நம்மளோட அவர் கூட இருந்து வழி நடத்தி நம்மளை காக்கிறவர். எல்லாவற்றுக்கும் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிற போகிறோம் என்று அவர் தான் நமக்கு தெரியவும் படுத்துறவர். சோ நம்ம எல்லாருமே ஜெய கொள்ள போகிறோம். இனி வரும் வாழ்க்கை நம்மளுக்கு வருவதெல்லாம் ஜெயம்தான்றது கிறிஸ்துவால மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன்னா கிறிஸ்து பாவத்தை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார், சாபத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார் இல்லையாமா? யூதராஜ சிங்கம் ஜெயித்தார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்ப இந்த கிறிஸ்து இயேசுவின் சிந்தனை வரணும்னாக்கா, நம்மளுக்கு முழுமையா வரணும்னாக்கா நம்ம என்ன செய்யணும்? அவரோட கற்பனைகளை கட்டளைகளை ஃபாலோ பண்ணணும். ஒவ்வொரு மெசேஜிலும் அத்தனை சொல்றேன், 10 கட்டளைகள் சொல்லிட்டே இருப்பேன் இல்லையா? சோ இந்த 10 கட்டளைகள் நம்ம ஃபாலோ பண்றது மூலமா நம்மளுக்கு என்ன ஆகும்? நம்மளோட சிந்தனை, நம்மளோட தாட், நம்மளோட மைண்ட் பியூரிஃபை ஆகும், பரிசுத்தமாகும். ஆட்டோமேட்டிக்லி கிறிஸ்து இயேசுவின் சிந்தனைக்குள்ள நம்ம வந்துடுவோம் இல்லையா? சோ இப்ப இந்த கிறிஸ்து இயேசுவின் சிந்தனை வரணும்னா என்ன பண்றது? பெரிய கட்டளைகள் எல்லாம் நிறைய இருக்கு, எப்படி ஃபாலோ பண்றது? சோ அதுக்கு சுலபமா ஈஸியா அன்னைக்கு ஏசப்பா ஒரு வழியை சொல்லி கொடுக்கிறாரு. மத்தேயு 22 அதிகாரத்துல 35 40 வசனம்.
மத்தேயு 22:35-40. அவர்களில் நியாயசாஸ்திரி ஒருவன், அதாவது ஒரு நியாயசாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, போதகரே, நியாய பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். ஸோ நியாய பிரமாணம்னாக்கா 10 கட்டளைன்னு வந்துடுது இல்லையா? அதுல எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்? எவ்வளோ லாயர்களுக்கெல்லாம் கிரிமினல் மைண்ட் இல்லையா பிரதர்? ஈஸியா ஒண்ணு கிடைச்சா நம்ம போதும், அதுலயே நம்ம வாழ்ந்துடலான்னு பாருங்க. 10 கட்டளை எதுக்கு கஷ்டமா இருக்குல்ல? ஒவ்வொரு ஸ்டெப்பு கட்டளை கரைப்பிடித்து போறது. ஸோ கிரிமினல் மைண்ட் அன்னைக்கே லாயருக்கு வந்துச்சு பாரு. நியாய பிரமாணத்துல பிரதானமான கற்பனை எதுன்னு கேட்கிறாரு. ஏசப்பாவை கேட்கிறாரு. இயேசு அவனை 37 வசனம். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், அதாவது சிந்தனை மைண்ட், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதை அப்படி தெரியப்படுத்துறாரு. 40 வசனம். இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாய பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். சோ இந்த 2 கற்பனையில எல்லாமே அடங்கிடுச்சு. உன் தேவனாகிய கர்த்தர் இடத்துல முழு இருதயம், ஆத்மா, மனசு முழுசா நீ கொடுத்து அன்பு கூறணும். நீ எப்படி உன்னை நேசிக்கிறியோ பிறரையும் நேசிக்கணும். சோ இந்த 2 விஷயத்துல நியாய பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனமும் அடங்கி இருக்கு. இப்போ என்னோட டெஸ்டிமனி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். என்னோட டெஸ்டிமனி வீடியோ இதில் டிஸ்பிளே ஆகும், பார்க்காதவங்க போய் பாருங்க. நான் எனக்கு மிகப்பெரிய பிரெயின் டியூமர் சர்ஜரி நடந்து நான் மறித்த தருணத்துல என்ன ஆண்டவர் மேல ராஜ்யத்துக்கு கொண்டு போனாரு. என்ன காரணம் ஏது காரணம்ன்ற கான்வர்சேஷன் அங்க நடக்குது. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு வேலையை கொடுக்கறாரு. கட்டளைகளை போய் நீ சொல்லுன்றாரு. அப்ப இந்த பக்கம் பிதா சொல்றாரு, என்னோட கட்டளைகள் கற்பனைகள் மீறி இருக்கிறாங்க, போய் சொல்லுன்றாரு. இந்த பக்கம் ஏசப்பா சொல்றாரு, நான் என் பிதாவோட கற்பனைகளை கட்டளைகளை நிறைவேற்ற நான் அழிக்க வரல, அப்ப நீ போய் அதைத்தான் சொல்லு. சோ அதனால்தான் ஒவ்வொரு மெசேஜ்லும் நான் கற்பனைகளை நான் தெரியப்படுத்துவேன், டீச்சும் பண்ணிட்டு இருக்கிறேன். அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? சோ இப்ப ஏசப்பா அவர் நியாய பிரமாணம் தீர்க்க தரிசனத்துல ரொம்ப கன்சர்னா இருக்கிறாரு. அதுல ஒரு ஸ்பாட் கூட, ஒரு சின்ன ஒரு கடுகளவு கூட இல்ல, பாயிண்ட் புள்ளி பாயிண்ட், அந்த விஷயத்துல கூட அவர் விட்டு கொடுக்க மாட்டாரு. எதுல? நியாய பிரமாணத்துல இல்லையா? சோ அந்த கற்பனையில அவர் விட்டு கொடுக்க மாட்டார். மேத்யூ 5 17 வசனம் 18. மத்தேயு 5:17-18. நியாய பிரமாணமாகிலும் நியாய பிரமாணம் யானாலும், நியாய பிரமாணத்தை யானாலும் தீர்க்க தரிசனங்களை யானாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். அழிக்கிறதுக்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாதே என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குல்ல இந்த வார்த்தை. நாம ஈஸியா நினைச்சுலாம் நியாய பிரமாணத்தெல்லாம் மீறிட்டு ஏசுகிட்ட வந்துடலாம், ஏசுகிட்ட பதில் கேட்டுடும், ராஜ்யத்துக்கு போயிடலான்னு. கண்டிப்பா கிடையாது இல்லையா? சோ அதனால எனக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கிறாரோ அதுதான் நான் தெரியப்படுத்திருக்கிறேன். சோ இன்னைக்கு தேவ ஆவியானவர், நான் தான் சொன்னேன் இன்னைக்கு காலைல ரெக்கார்ட் பார்த்தக்குள்ள நான் நியாய பிரமாணத்தை பத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே 10 கட்டளை பத்தி ஒவ்வொரு டைமும் டீச் பண்ணிட்டு இருக்கிறேன் இல்லையா? அதனால நான் எங்க இடம் பிடிச்சிருக்கிறேன்னாக்கா உங்ககிட்ட இல்ல, இடம் பிடிக்கல, பரலோக ராஜ்யத்துல இடம் பிடிச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. 19 வசனம் வாசிமா. ஹல்லேலூயா. ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதென்றாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எண்ணப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் பெரியவன் எண்ணப்படுவான். ஆமேன். ஆமேன்.
கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோ இந்த மாதிரி வந்து அவர் நியாய பிரமாணத்தை குறித்து தேவன் வந்து பேசி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இப்ப ஏன் இந்த வந்து பேதுரு வந்து கண்ணுக்கு முன்னாடி நிறைய அற்புதங்கள் எல்லாம் பாக்குறாரு இல்லையா? கண்ணுக்கு முன்னாடி அற்புதங்கள் பாக்குறதா தான் அப்படி சொன்னாரு. நீங்க இப்படி எல்லாம் நேரிடக்கூடாதேன்னு சொல்லிட்டு. மேத்யூ எப்படிப்பட்ட அற்புதங்கள் பாக்குறாருன்னா, மேத்யூ 5ஆம் அதிகாரத்துல வாசிமா, மத்தேயு இல்ல 16ஆம் அதிகாரம், மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல 5-8 வாசிமா. ஹல்லேலூயா. அவருடைய சீஷர்கள் அக்கறையை சேர்ந்த போது அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்றார். ஆமென். 8 வரைக்கும் போங்க. நாம் அப்பங்களை கொண்டு வராதபடியால் இப்படி சொல்லுகிறார் என்று அவர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். இயேசு அதை அறிந்து, அற்ப விசுவாசிகளே, அப்பங்களை கொண்டு வராததை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறது என்ன? ஆமென். சோ 9ஆம் வசனம் போமா. இன்னும் நீங்கள் உணரவில்லையே. ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையிலும் 1000 டைமென்ஷன்கள் இருக்கு. இன்னும் நீங்க உணரவில்லையே, 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும். பாருங்க, அன்னைக்கு வந்து 5 அப்பங்கள் கொண்டு 5000 பேருக்கு வந்து பகிர்ந்து கொடுக்கிறாரு. அதுல மீதியானது இந்த சீஷர்கள் எத்தனை கூட எடுத்திருப்பாங்க இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம நித்திய ஜீவன்ல வந்து ஆஃப்டர் சர்வீஸ் ஆனது நல்ல சாப்பாடு, உடனே முத்து வந்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆன பிறகு, ஐயோ 4 செக்யூரிட்டி கார்டு இருக்காங்க, அதுக்கு பேக் பண்ணோம், ஐயோ அந்த பிள்ளைக்கு பேக் பண்ணோம், இவங்களுக்கு பேக் பண்ணோம், அவங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ மீதியானவைகளை வந்து பகிர்ந்து கொடுக்குறோம் இல்லையா? ஸோ அந்த மீதியானவைகள் எத்தனை கூட நிறைய எடுத்தீர்கள் என்பதையும். 10ஆம் வசனம், அந்த மீதி ஆனதுல இன்னும் 7 அப்பங்கள் மிச்சம் ஆயிடுது பாருங்க. 7 அப்பங்களை 4000 பேருக்கு அதுலயும் மீதி ஆகுது. மீதி ஆனதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும் நீங்கள் நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா அப்படின்னு வந்து தெரியப்படுத்துறாரு. அப்போ இதற்கு வந்து என்ன பதில்னாக்கா, இவர் போற இடத்துல எல்லாம் அவர் வந்து அதிசயம் பண்ண அந்த விஷயத்த வந்து அப்பத்தை ஸ்டாக்கா எடுத்துன்னு போவாங்க சீஷர்கள். இதுல என்னன்னாக்கா, அந்த சதிசேயர்களோட உபதேசம் வந்து தப்பா இருக்கு, நாட் குட். அவங்க கிட்ட இருந்து ஏசப்பா சாப்பிட மாட்டாரு. சோ இவங்க மறந்துட்டு வந்துடுறாங்க. சோ இந்த மாதிரி அற்புதங்கள் எல்லாம் செஞ்ச அந்த தேவன், நான் சாக போறேன்றக்குள்ளோ அவர் வந்து மாம்சம் மாதிரி யோசிச்சிட்டார், நீங்க சாக கூடாது. சோ அந்த சாத்தான் பாருங்க என்ன மாதிரி பூந்து வந்து அந்த டெம்ப்ட் பண்ணி அந்த விஷயத்த வந்து ஆண்டவரை டிஸ்டர்ப் பண்ணுச்சு. சோ அதே மாதிரி இப்ப இந்த நியாய சாஸ்திரி என்ன கேட்கிறானாக்கா, ஒரு நியாய சாஸ்திரி வந்து அவர்கிட்ட கேட்ட பதில் என்னன்னாக்கா, கட்டளைகளை பிரதான கட்டளை எது, ரொம்ப இம்பார்ட்டன்டான கட்டளை எது? அப்போ ஆண்டவர் சொன்ன பதில், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. அப்ப கிறிஸ்து இயேசுவின் சிந்தனைனாக்கா என்னன்னாக்கா, முழுமையா தேவனுக்கு தான் நம்ம அன்பு கூறணும்னு தெரியப்படுத்துறாரு. சோ அதுல வந்து அப்பா அம்மா, இது சகோதர சகோதரிகள், அப்புறம் பிள்ளைகள், அது யாரா இருக்கட்டும், முதல்ல வந்து நம்ம நேசிக்கிறது வந்து இறைவனத்தாக இருக்கணும். காடத்தான் நம்ம வந்து நேசிக்கணும். உன் தேவனாகிய கர்த்தரை நீ வந்து அன்பு செலுத்தணும். சோ அதுதான் பிரதான கட்டளையாக இருக்கணும்னு தெரியப்படுத்துறாரு. சோ இப்ப வந்து நம்ம தேவனைத்தான் நேசிக்கணும்னு அவர் பிரதான கட்டளையாக சொல்லி இருக்கிறாரு. இப்ப நம்ம வந்து நினைக்கிறோம், நம்ம அதுதானே செய்யறோம். ஏன்னா நம்ம சர்ச்சுக்கெல்லாம் வரோம் இல்லையா, பாடல் பாடுறோம், பிரசங்க பண்றோம், வர்ஷிப் எல்லாமே பண்றோம் இல்லையம்மா. நம்மளோட கான்ட்ரிபியூஷன் நாங்க எல்லாம் வந்து இதெல்லாம் செய்யறோமே, நேசிக்கிறோம், நாங்க அன்பு கூறுறோம், பாடல் பாடுறோம், பிரசங்க பண்றோம். இந்த மாதிரியான காரியங்களை நம்ம செய்துட்டு இருக்கிறோம் இல்லையா, அது தேவன் மேல இருக்கிற அன்புனால தானே அப்படின்னு நம்ம வந்து நினைச்சிட்டு இருந்தாக்கா, தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு, நம்ம அவர் மீது வந்து அன்பு எப்படி வைக்கணும்னாக்கா 3 காரியங்கள்ல அன்பு வைக்கணும். இருதயம், ஆத்மா, மனம். இந்த 3 காரியங்களை முழுமையாக கொடுக்கணும்னு சொல்றாரு. முழுமையா முழு மனதோட முழு ஆத்மாவோட முழு இருதத்தோட நம்ம அன்பு கூறணும். சோ முழு இருதத்தோட அன்பு கூறணும். இதுல முதலாவது முழு இருதயம் சொல்றாரு இல்லையா,
முழு இருதயத்திலிருந்து நம்ம வந்து அவரை வந்து அன்பு செலுத்தணும்னு. நம்மளோட இருதயம் எப்படி இருக்குது நம்ம வந்து யோசிக்கணும். நம்மளோட இருதயம் சுத்தமாக இருக்கணுமா. மேத்யூ 5:8 சுத்தம் இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஸோ நம்மளோட இருதயம் சுத்தமாக இருக்கணும். அப்பதான் தேவனை வந்து நம்ம முழு இருதத்தோட அன்பு செலுத்த முடியும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். அப்போ நம்மளோட இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்? ஸோ இந்த இருதயத்துல பொல்லாத சிந்தனைகள் இருக்கா, அது நம்ம பார்க்கணும். பொல்லாத விஷயங்கள் இருக்கா? கிறிஸ்து இயேசுவின் சிந்தனை இல்லாம பொல்லாத காரியங்கள், திருட்டுத்தனம், கொலை, விபச்சாரம், வேசித்தனம், தூஷணமான வார்த்தைகள், நேரத்தை வீணாக்கி தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் நம்ம டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்றோம். ஆனா ஆண்டவருக்கு ஒரு ஆமீன் போட நம்மளால முடியாது, டைம் இல்லை இல்லையா? நல்லா கேட்டுக்கங்க, நீங்க போடுற ஒரு ஆமீன் பரலோகத்துல ரெஜிஸ்டர் ஆயிட்டு இருக்கு. இல்லைன்னா என்னோட ஜெபத்துல கண்டிப்பா கனெக்டே ஆக மாட்டீங்க. 2000 சப்ஸ்கிரைபருக்கு பேசிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. ஸோ NJPH கூட்டத்தில் மினிஸ்ட்ரியில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கிறோமா? அந்த சிந்தனைலாம் மாம்ச சிந்தனை, இருதயம் சுத்தம் இல்லை. ஸோ கண்டதெல்லாம் பேசுகிறோம், கண்டதெல்லாம் பண்ணுறோம். ஆனால் நம்ம ஆலோசனைகள் தப்பாக இருக்கு. பொய் சாட்சிகள் இதெல்லாம் இருதயத்திலேருந்து தான் புறப்பட்டு வருகிறதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். மேத்யூ 15 அதிகாரத்தில் 18-19, மத்தேயு 15 அதிகாரத்துல 18-19, வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். பழமொழி மன்னன்கள் நம்ம NJPH வீட்டுல 2 பேர் இருக்கிறாங்க, கபாலியோ GM. ஒரு பழமொழி இருக்குல்ல, இருதயத்துல இருக்குதான் வாயில வருதுன்னு, அதான் இது. வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும் அப்படின்னு வந்து தெரியப்படுத்துறாரு. அவைகள் மனுஷனை தீட்டுப்படுத்தும். 19 வசனத்தின்படி எப்படி எனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலைபாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகள் மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஸோ இந்த மாதிரி இப்படிப்பட்ட இருதயத்தோடு நம்ம வந்து ஆண்டவரை வந்து அப்படி இருந்தாக்கா ஆண்டவர் நம்ம முழுமையா அன்பு செலுத்தினது அர்த்தம். சும்மா வாயில ஆண்டவரை நான் நேசிக்கிறேன்னு அதெல்லாம் போய் நம்ப மாட்டோம். அப்போ முழு இருதயத்தோட நம்ம ஆண்டவரை அன்பு செலுத்தல. ஒருவேளை இதெல்லாம் நம்ம இருதயத்துல இருந்துச்சுன்னாக்கா முழு அன்போட நம்ம வந்து இருதயத்தோட ஆண்டவர் அன்பு செலுத்தலன்னு அர்த்தம். ஸோ அது வந்து எப்படி பியூரிஃபை பண்றதுன்னா ஒரு வழியை வச்சிருக்கிறாரு. அவரோட ரத்தத்தினால கழுவப்பட்டு இருதயம் சுத்தமாக்கி கொள்ளுவோம். ஹல்லேலூயா. அடுத்தது முழு ஆத்மா. ஆத்மா வந்து முழு ஆத்மாவோட அன்பு செலுத்தணும்னு சொல்றாரு. முழு ஆத்மானா என்ன? சொல். முழு ஆத்மாவோட அன்பு செலுத்தணும்னு சொல்றாரு. இந்த ஆத்மா வந்து எப்படிப்பட்டது ஆத்மானாக்கா, நம்ம எப்படி வந்து இந்த ஆத்மாவை வந்து பியூரிஃபை பண்ணணும்னாக்கா நம்மளுக்கு தேவ ஆவியானவர் எவ்வளவு துல்லியமா கத்து கொடுக்குறாங்க பாருங்க. சங்கீதம் சாம்ஸ் 119, 25, 26. சங்கீதம் 119, 25, 26. என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும், என் வழிகளை நான் உமக்கு விவரித்து காட்டின போது எனக்கு செவி கொடுத்தீர். உமது பிரமாணங்களை எனக்கு போதியும், உமது கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தி அருளும். எவ்வளவு நல்லா இருக்கு இல்ல? இப்படி நம்ம கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, எனக்கு கத்து கொடுங்க ஆண்டவரே. கற்பனைகள் ரொம்ப முக்கியங்க. கட்டளைகள், கற்பனைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த பக்தன் சொல்றான் இப்படியாக, என் ஆத்மா மண்ணோட ஒட்டி கொண்டிருக்கு ஆண்டவரே. 25, என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்க ஆண்டவரே, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும், என் வழிகளை நான் உமக்கு விவரித்து காட்டின போது எனக்கு செவி கொடுத்தீர். உமது பிரமாணங்களை எனக்கு போதியும், உமது கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தி அருளும். சோ என் ஆத்மா மண்ணோட ஒட்டி இருக்குனாக்கா மண்ணின் மேல ஆசை. நிறைய குடும்பத்துல தன்னோட சொந்த பிள்ளைகளே வந்து எனக்கு வீடு வேணும், எனக்கு வாசல் வேணும்னு சொல்லிட்டு
தாய் ஆகட்டும், கூட பொருந்துங்களாகட்டும், அவங்கள டிஸ்ட்ராய் பண்றதுக்கு செய்வினைகள் எல்லாம் பண்ணுவாங்க. நிறைய பேர் ஆத்மா வந்து மண்ணோட ஒட்டி இருக்கும். பொருளாசை இருந்தாக்கா கிறிஸ்துவின் ராஜ்யத்துல நுழையவே முடியாது, சுதந்திரிக்கவே முடியாது. சோ ஆத்மா மண்ணோட ஒட்டி இருக்குனாக்கா பூமி மேல ஆசை, பூமி உள்ள இருக்கிற பொருட்கள் மேல ஆசை. சோ இந்த ஆசைகள் எல்லாம் நம்ம விட்டுட்டு முழு ஆத்மாவோட அன்பு செலுத்தணுமா? புரிஞ்சதா? சோ முழு ஆத்மாவோட அன்பு செலுத்தணும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. சோ பொருளாசை மேல நம்ம ஆத்மா வந்து வைக்க கூடாது, ஆசைய வந்து வைக்க கூடாது. இந்த ஆத்மா வந்து நம்ம பொருளாசை மேல ஆசை வச்சுட்டனாக்கா நம்ம வந்து தேவனோடைய கிறிஸ்துவோட ராஜ்யத்துக்குள்ள சுதந்திரிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நீங்க கொலோசியன்ஸ் நோட் பண்ணிக்கங்க. கொலோசியன்ஸ் 3ஆம் அதிகாரத்துல 4-6 வசனம் பொருளாசை குறித்து தேவ ஆவியானவர் இதுல பேசி இருக்கிறார். கொலோசியன்ஸ் 3ஆம் அதிகாரத்துல 4-6. அடுத்தது எபேசியர்கள் நிறுவனம், எபேசியன்ஸ் 5:5 டிஸ்பிளே போடுமா? கொலோசியன்ஸ் 3ஆம் அதிகாரத்துல 4-6 நோட் பண்ணிக்கங்க. எபேசியன்ஸ் 5:5 பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யம் ஆகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. சோ கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யமாகிய கடைசியா கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ள தான் கிறிஸ்து இயேசு இப்ப தெரிய வந்துச்சா? ஏன் கிறிஸ்து இயேசுவின் சிந்தனை நமக்கு வேணும்னு தேவ ஆவியானவர் விருப்பப்படுறாரு? கடைசியா நம்ம ரீச் ஆகுது கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ள தான் சுதந்திரிக்க போறோம். மண்ணின் மேல ஆசை வச்சுட்டாக்கா நம்மளோட ஆத்மா அங்க சுதந்திரிக்கவே முடியாது. சோ வீடு மேல ஆசை, பொருள் மேல ஆசை, நிலத்து மேல ஆசை, பணம் காசு மேல ஆசை, அதனால குறுக்கு வழி என்னென்னலாம் முடியுதோ போய் அந்த செய்வினை பண்றதுக்கு எவ்வளவு பணம் செலவு பண்ணுவாங்க தெரியுமா ஜனங்க? சோ இந்த மாதிரி ஆத்மா மண்ணோட பொருளாசை மேல ஆசை வச்சுட்டா இந்த கிறிஸ்துவின் ராஜ்யத்தை சுதந்திரிக்கவே முடியாது. வாசிமா அந்த வார்த்தையை. ஹல்லேலூயா. விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிர ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரிக்க முடிவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆமீன். ஆமீன். நிறைய ஊழியக்காரங்க கூட, நான் எல்லாருமே சொல்ல, ஒரு சில ஊழியக்காரங்க என்ன பண்றாங்க, 2 பேதுரு 2 பீட்டர் 2:3 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம் பொருளாசை துடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்ளுவார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆகினை அயர்ந்திராது அவர்களுடைய அழிவு உறங்காது. கரெக்டாமா? சோ எந்த ஊழியக்காரர்கள் உங்களுக்கு ப்ரீச் பண்றக்குள்ளோ முதல்ல அவங்க கற்பனைகள் ஃபாலோ பண்ணிருக்கணும் ஒண்ணு. அடுத்தது உங்களுக்கு டீச் பண்றக்குள்ள ஸ்ட்ரிக்டா கரெக்டா ஃபாலோ பண்ணித்தான் ஆகணும்னு மிரட்டி பேசுறீங்க, அவங்க நீங்க ஃபாலோ பண்ணுங்க. வார்த்தைகள் இருக்கணும். தேவனோட வார்த்தைகள் இல்லாம நயவஞ்சகமாக தந்திரமாக பேசி உங்களை ஆதாயப்படுத்துறவங்ககிட்ட நீங்க மாட்டிக்கினீங்கன்னாக்கா ராஜ்ய வாசல் திறக்காது. பொருளாசைக்காரங்க கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ள என்ன சொல்லி இருக்கிறாரு? சுதந்திரிக்க முடியாது. சத்தமா சொல்லுங்க. ஆமீன். பொருளாசைக்காரங்க சுதந்திரிக்கவே முடியாது. சோ அப்படி இருக்கிறக்குள்ள சோ மேக் ஷூர் பொருளாசைக்காரங்களோட வார்த்தைகளுக்கு நம்ம வந்து கட்டுப்பட்டு நடக்கிறோமா, இல்ல கிறிஸ்துவின் சிந்தனையில நம்ம எதுவுமே வந்து ஆத்மா வந்து மண்ணின் மேல வைத்து ஒட்டி இருக்காதபடி நம்ம பிரிஞ்சு இருக்கிறோமா இல்லையா? சோ அதை நம்ம வந்து யோசிக்கணும், அதுல இருந்து நம்ம விலகி இருக்கணும். சோ பொருளாசை மேல ஆத்மாவை வைத்தால் ஆண்டவரே முழு ஆண்டவரை வந்து முழு ஆத்மால இருந்து நம்ம அன்பு கூறலன்னு அர்த்தம். பொருளாசை மேல ஆசை வச்சா அன்பு கூறலன்னு அர்த்தம். இப்ப முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட சொல்லிட்டு இருக்கிறாருல்ல ஏசப்பா. சோ இதுதான் நம்ம வந்து
அது எல்லாமே இந்த பொருளாசைன்றது எல்லாமே நஷ்டமும் குப்பையாகத்தான் இருக்குதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மூப்பலாக இங்க நிக்க வச்சுக்கிறார், ரெவரண்ட் டாக்டராக நிக்க வச்சிருக்கிறார். நான் செய்யற காரியங்கள் எப்படிப்பட்டதுன்றது நீங்க கண்ணுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்ப நான் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாகத்தான் இருக்கிறேன். சோ நான் ஒரு வழிகாட்டியாக ஒரு எக்ஸாம்பிளாக இங்க நான் நிக்கிறேன். இப்ப நான் என்ன தெரியப்படுத்துறேன் உங்களுக்குனாக்கா, பிலிப்பியன் 3:7 பிலிப்பியன்ஸ் 3:7 ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகள் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். ஓகேவா? எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகள் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், நான் நினைச்சா லைஃப் நல்லா நான் என்ஜாய் பண்ணலாம் இல்லையா? கபாலி ஒரு வாரம் அங்க சுத்தலாம், ஒரு வாரம் கேம்ப்ரவுண்ட் போடலாம், கெண்டிங் போடலாம், வாரம் போடலாம், டெய்லி போடலாம், இல்ல மாசம் போடலாம், என்ஜாய் பண்ணலாம். ஒருத்தருக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி பல மணி நேரம் உபவாசம் இருந்து தியானம் பண்ணி தூக்கத்தை விட்டு தியாகம் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? சோ என்னோட லாபம் நான் என்ஜாய் பண்றது. சோ ஆகிலும் எனக்கு லாபமானவைகள் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகள் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணுகிறேன். சோ எனக்கு அவர் கொடுத்த வேலை தான் எனக்கு லாபமாக இருக்கு. என்னோட ஆசை விருப்பங்கள் எல்லாம் நான் நஷ்டமாக தூரம் தள்ளி வச்சுட்டேன். எனக்கு எதுலையுமே இன்ட்ரெஸ்டே இல்லாம கிறிஸ்து ஆக்கிட்டாரு. 8ஆம் வசனம், அது மாத்திரம் அல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை, வாங்க கிறிஸ்து இயேசுவின் சிந்தனைக்கு டைட்டில் என்ன? ஆமென். அது மாத்திரம் அல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. 9-10 வாசிமா. ஹல்லேலூயா. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாய பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதுக்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகிய எப்படி ஆயினும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும். ஆமென். ஆமென். 11ஆம் வசனம் போடுங்க. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். சோ கிறிஸ்துவுக்காக நான் எல்லாமே விட்டுட்டேன், நஷ்டம் என்றும் குப்பைக்காகவும். எதுக்காகனா அவர் உயிர் தெழுந்து இருக்கிறாரு, உயிரோடு இருக்கிறாரு, அதுதான் எனக்கு லாபம். சோ மோட்ச வாசல பார்த்தாச்சு, மோட்சத்துல என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தாச்சு, அங்க NJPH ஒரு இடம் இருக்கிறதும் பார்த்தாச்சு, ஆயத்தமா ரெடியா இருக்கிறதும் பார்த்தாச்சு, இங்க அனுப்புற ஆத்மாங்கெல்லாம் அங்க போயிட்டு இருக்கிறதும் பார்த்தாச்சு. சோ என்னோட கூட சேர்ந்து ஒரு கூட்டத்தை வர வைக்கணும்னாக்கா சிலது டிஸ்கனெக்ட் ஆகி உக்காந்துட்டு இருக்கு. ஆமீன் போடாம எப்படி இருக்கும்? சொல்ல வேண்டியதுதான் என்னோட கடமை இல்லையா பிரதர்? கட்டாயப்படுத்தி கை பிடிச்சி பேபி மாதிரி கூட்டுட்டெல்லாம் வர முடியாது. டெஸ்டினேஷன் வரைக்கும் சொல்லிட்டெல்லாம் விட்டுடணும் இல்லையா? ஃபீடிங் எல்லாம் பண்ண முடியாது. த மோஸ்ட் மிசரபிள் பார்ட் இன் தி ஹோல் லைஃப்னாக்கா ஹெல், நரகம் தான். அங்க போக கூடாதுன்றதுக்காக எச்சரிப்பின் சத்தத்தோட பேசிட்டு இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் சிந்தனைக்குள்ளோ எல்லாரும் வாங்க. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணுகிறேன். சோ 14ஆம் வசனத்துக்கு வந்துடுமா அதே அதிகாரத்துல, கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். இது என்ன? இலக்கை நோக்கி தொடர்கிறேன். டுவர்ட்ஸ் தி மார்க் இல்லையா?
சோ அந்த மாதிரி இலக்கை நோக்கி தொடருகிறேன். சோ இத தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருள் என்ன இல்லையா? மிஸ் வேர்ல்டுக்கு எப்படி ஹானர் பண்ணுவாங்க? மிஸ் வேர்ல்ட் ஆயிட்டாக்கா அழகு சொல்லுங்க பிரதர். ஆக்ஷன்ல காட்ட லைவ்ல தெரியாது இல்ல, சத்தாக்கு கேட்கட்டும். நீங்க பாட்டு ஊம பாஷையில ஆக்ஷன்ல பண்றீங்க. கிரீடம் இல்லையா? சோ தேவன் அழைக்கிற பரம அழைப்பின் பந்தய பொருள் அதுதான் கிரீடம், வின் கிரீடம். அந்த பொருளுக்கு நம்ம ஆசைப்படணுமா? வாங்க கிறிஸ்து இயேசுவின் சிந்தனையில ஹல்லேலூயா. சோ அந்த பொருளுக்கு நம்ம தாராளமாக ஆசைப்படணும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. ஆகையால் 15 வசனம் ஆகையால் நம்மில் தேறினவர்கள் என்ஜேபிஎச் பிள்ளைகளை பார்த்து தேவ ஆவியானவர் இன்னைக்கு எனக்கு ரெக்கார்டு காமிச்சு தெரியப்படுத்திட்டு இருக்கிறாரு. ஆகையால் எல்லாருக்குமே இல்லை, இந்த இடத்துல மாத்திரம் நான் பேசிட்டு இல்லை, என்னோட நெட்வொர்க்ல இருக்கிற 2000 சப்ஸ்கிரைபர்களுக்கும் பேசிட்டு இருக்கிறேன். ஒருத்தருக்காக இல்ல, 2000 சப்ஸ்கிரைபர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கோ, என்னோட கூட அவங்க டிராவல் பண்ண முடியுமா முடியாதான்றது இந்த வார்த்தையில நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தனையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேற சிந்தனையாக இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அந்த வெளிப்படுத்துறதுக்குள்ள ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட செக்ரட்டரிக்கு ஒரு விஷயம், இவங்க இன்னார் என்னோட கனெக்டட்ல இல்லம்மா, ஜெபத்துல கனெக்டட் இல்லம்மான்னு உடனே தேவன் வெளிப்படுத்தின உடனே நான் தெரியப்படுத்துறது தான் நம்ம வேலை இல்லையா? தெரிஞ்ச பேருக்கு நம்ம முன்னுக்கு வந்துடணும், நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும். பின் தலைமுறைகளுக்கு நம்ம வழிகாட்டியாக இருக்கணுமே தவிர நம்ம கத்துட்டே இருக்கக்கூடாது. உட்காந்துன்னு சொல்லி கொடுத்துட்டே எத்தனை நாள் சொல்லி கொடுக்கறது? காலம் செல்லாது. we are in end time, கடைசி காலகட்டத்தில் இருக்கிறோம். சோ ஒரே சிந்தனை. ஆகையால் நாம் எதுவரையும் 16 வசனம், ஆகையால் நாம் எதுவரையும் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காக நடந்து ஒரே சிந்தனையாய் இருப்போமாக. ஒழுங்காகவும் நடந்து ஒரே சிந்தனை. என்ஜேபிஎச்டினா ஒரே சிந்தனையோட வரணும். நம்ம சிந்தனை வேற, இன்னொருத்தர் சிந்தனை வேறன்னா ஒட்டாது. ஹல்லேலூயா. ஒழுங்குனாக்க என்ன? ஒழுங்கு கரெக்டா கட்டளைகளை ஃபாலோ பண்ணணும். என்னோட கூட சேர்ந்து டிராவல் பண்ணணும். என்ன பண்ணணும், என்ன போய் மேல சேர்ந்துட்டு இருக்கு, ரெக்கார்ட்ல என்ன இருக்கு, அதெல்லாம் ஒழுங்குல வந்துடுது இல்லையாமா? நீ சாப்பிட்டியா, நீ நல்லா இருக்கிறியா, நீ ஆரோக்கியமா இருக்கிறியா, நோயா இருக்கிறியா, அதெல்லாம் ஒழுங்குல வராது, ஜெபத்துல வரும். ஒழுங்குபடுத்துறது என்ன? கரெக்டா டிசிப்ளின். சோ அதுல வந்துடணும். ஒரே சிந்தனையாய் இருப்போமாக. சோ அதனால உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக என்ன வச்சிருக்கிறதுனால நீங்க தாராளமா இதெல்லாம் உங்களுக்கு ஓகேனா என்ஜேபிஎச் மினிஸ்ட்ரியை கண்ண மூடி நீங்க ஃபாலோ பண்ணலாம். ரெவரண்ட் டாக்டர். ஹல்லேலூயா. 17 வசனம் வாசிமா. ஹல்லேலூயா. சகோதரரே, நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். ஆமென். ஆமென். சோ மாதிரியாக ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிறவங்கள பார்த்து நடக்க ஆரம்பிங்க. அவ்வளவுதான். ஹல்லேலூயா. 3வது, முழு மனதோடு உன் தேவனாகி கர்த்தரை அன்பு கூறுங்கன்னு சொல்லியிருக்காரு. முதலாவது இருதயம், 2வது ஆத்மா, 3வது மனது. ஆதியாகமும் 6ஆம் அதிகாரத்துல 5:6 தேவனே சொல்றார், படைச்ச தேவன் சொல்றாருங்க, மனுஷனுடைய அக்கிரமமும் பூமியில பெருகிறது என்று. தேவன் மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகுவது என்று அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியில மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபம் பட்டார். அவர் இருதயத்துக்கு व्यसनமாய் இருந்தது. 7ஆம் வசனம் டிஸ்பிளே போட்டுடுமா? எல்லா உண்டாக்கின எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். எதெல்லாம் அவர் உண்டாக்குனாரோ அத்தனையும் உண்டாக்குன அவர், அந்த தேவன் மனஸ்தாபம் பட்டார். எதுக்காகனாக்கா
மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகிறது என்று அவன் இருதயத்தின் நினைவின் தோற்றம் கூட நித்தமும் பொல்லாததா இருக்கு. அப்ப அந்த சிந்தனையில கிறிஸ்து இயேசு சிந்தனை இல்லை, பொல்லாத சிந்தனையா இருக்கு. அதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு நம்ம கிறிஸ்து இயேசுவின் சிந்தனையில வரணும் தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. இந்த நாள்ல என்ஜிபிஎச் பிள்ளைகளை பார்த்து தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. நம்மளோட நினைவுகள் எப்படி இருக்கு நம்ம சோதிச்சு பார்ப்போம். நம்மளோட நினைவுகள்ல நம்ம எந்த மாதிரி ஒரு நினைவுகளை வச்சுட்டு இருக்கிறோன்றத நம்ம சோதிச்சு பார்க்கணும். கொஞ்சம் மோசமாக இருக்குதா அல்லது மோசமான காரியங்களை நினைச்சிட்டு இருக்குதா? ஸோ அது மூலமா நம்ம யாரை அன்பு செலுத்தலன்னு அர்த்தம்? தேவனாகிய கர்த்தரை அன்பு செலுத்தலன்னு அர்த்தம். மோசமா இருந்துச்சுன்னா தேவனாகிய கர்த்தரை அன்பு செலுத்தலன்னு அர்த்தம். ஸோ நம்ம இதுல கான்சென்ட்ரேட் பண்ணாம, அதாவது இந்த 3 விஷயம், இருதயம், ஆத்மா, மனம், இந்த 3 விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணாம நம்ம ஏதோ வரோம், வர்ஷிப் பண்றோம், பிரசங்கம் பண்றோம், ஏதோ கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு அப்படியே போறோம். ஸோ இந்த 3 காரியங்களை நம்ம நினைக்காமையே போயிடுறதுனால ஸோ தேவன் சொல்லுகிறார், அப்படி ஒருவேளை இந்த மாதிரி காரியங்கள் நீங்க பண்றது மூலமா நீங்க யாரை ஏமாத்திட்டு இருக்கிறீங்கன்னா உங்களை தான் நீங்க ஏமாத்திட்டு இருக்கிறீங்க. உங்களை நீங்களே ஏமாத்திட்டு இருக்கிறீங்க. முழு இருதயம், முழு ஆத்மா, முழு மனதுல வந்துடணும் அப்படின்னு தேவன் தெரியப்படுத்துறாரு. இதை நம்ம செய்வோம். முழு இருதயத்தோடு நம்ம சுத்தமான இருதயத்தோடு நம்ம தேவனை அன்பு செலுத்துவோம். முழு ஆத்மாவோட நம்ம தேவனை அன்பு செலுத்துவோம். முழு மனதோடு நம்ம தேவனை அன்பு செலுத்துவோம். நம்ம முழு மனது கொடுக்குறோமா அல்லது உலகத்தின் மேல ஆசை வைத்திருக்கிறோமான்னு நம்ம யோசிச்சு, உலகத்தின் மேல ஆசை வைக்காமல் உலகத்தின் முழு நினைவுகள், அதாவது கர்த்தரோட ஆவியானவர் நிறைந்திருந்தா மட்டும்தான் அது நல்லா இருக்கும். கர்த்தரே சொல்லியிருக்கிறாரு, நீ இந்த பூமியில நலமாக சுகமாக ஆரோக்கியமாக வாழுன்னு சொல்லியிருக்கிறாரு இல்லையா? இருக்கிற வரைக்கும் வாழுவோம். அது மேல ஆத்மாவை மண்ணோட ஒட்டி வச்சுக்க கூடாதா? ஹல்லேலூயா. சோ நினைவுகள் கர்த்தரோட ஆவியானவர் நிறைந்திருக்கிறாரா அல்லது உலகத்தின் நினைவுகள் நிரம்பி இருக்குதான்றது ஆலோசிச்சு பாருங்கள். அவருக்கு மாத்திரம் நம்ம அன்பு செலுத்தணும், உண்மையாக இருக்கணும்னு தெரியப்படுத்துறார் இல்லையா? ஏன்னா தேவன் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. யார் இந்த கிறிஸ்து? இந்த கிறிஸ்து யாருன்னு நமக்கு தெரிஞ்சுட்டாக்க, ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்கிற கேள்விகள் என்னன்னாக்கா, நீங்க அடிக்கடி பிதா, குமரன், பரிசுத்த ஆவியானவர் பிரிச்சு பேசுறீங்களே, அப்புறம் 3-1, ஏன்னா அவங்க ரோல் மாடல்கள் வேற இருக்கு. யார் அந்த கிறிஸ்துனாக்கா, மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்த நபர் தான் கிறிஸ்து. அந்த கிறிஸ்து தான் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். சோ அதுதான் நமக்கு எல்லாருக்குமே இந்த நாள்ல கிறிஸ்து இயேசுவின் சிந்தனை வேணும். அப்பதான் அந்த கிறிஸ்து இயேசுவின் சிந்தனை இருந்தா தான் கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ள நம்ம சுதந்திரிக்க முடியும் இல்லையாமா? அதாவது கிறிஸ்துவின் ராஜ்யம் எது? எட்டர்னல் லைஃப். நித்திய ஜீவனுக்கு சுதந்திரிக்க முடியும். சோ இந்த கிறிஸ்து யாருன்றது நம்ம முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கினாக்கா இந்த நாளில் இனி வரப்போற கேள்விகளுக்கு நம்மளால ஈஸியா யார் கேட்டாலும் பதில் சொல்ல முடியும். உங்களால பதில் சொல்ல முடியும். என்ன கேட்ட கேள்வி அதே கேள்வி உங்களை யாராவது கேட்டா, யார் இந்த பிதா, யார் இந்த இயேசு, யார் இந்த பரிசுத்த ஆவியானவர் கேட்டா 3 பேரும் ஒண்ணுன்றதுக்கு ஈஸியான ஒரு பதில் நீங்க சொல்ல முடியும்ன்றது தேவன் எனக்கு கத்து கொடுத்தது. உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளா, எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிளா உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன். இப்ப நான் பேசிட்டு இருக்கிற என்னோட குரல் நீங்க கேக்குறீங்க இல்லையா? குரல் கேட்டுட்டு இருக்கம்மா செல்வராணி? இந்த மைக்கு மூலமா கேட்டுட்டு இருக்கு சரியா? இந்த மைக்கு வழியாக என்னோட குரல் வந்துட்டு இருக்கு. ஆனா அது என்னோட குரல் அல்ல, என்னோட ஜெராக்ஸ் காப்பி. அது நான் இல்லை இல்லையா? சோ உங்களால என்னோட குரலை பார்க்க முடியாது. அந்த லாஸ்ட் எண்ட்ல இருக்கிறவங்களுக்கு என் குரல் கேக்குதாமா? அஞ்சலி கேக்குதாமா? சரி. சோ இந்த மைக் வழியாகத்தான் என்னோட குரல் கேக்குது. ஆனா பார்க்க முடியல, என்னோட குரல் பார்க்க முடியல. சோ நடுவில் ஒரு கன்வர்ஷன் நடக்குது இல்லையா? எனக்கோ உனக்கோ இந்த மைக்கு வழியாக அந்த கன்வர்ஷன் நடக்குது. ஸோ இப்போ இந்த குரல் என்னோட குரல் இல்லை, என்னோட ஜெராக்ஸ் காப்பி. ஸோ இந்த விஷயத்த இப்போ என் குரலை நான் பார்க்கணுன்னாக்கா என்னோட ஃபோனில் நான் ரெக்கார்ட் பண்ணிடுறேன். என்னோட வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணிட்டாக்கா என்னோட குரலை நான் கேட்கலாம், பார்க்கலாம் இல்லையா? நான் சத்தமாக பேசினா ஒரு பெரிய லைன் வரும், கோடு வரும். நான் கொஞ்சம் ஸ்லோவா நிதானமா பேசினா சின்ன கோடு வரும். ஸோ என்னோட குரலை நான் பார்க்கலாம், கேட்கலாம். என்னோட ஃபோன் மூலமாக நான் ரெக்கார்டர்ல ரெக்கார்ட் பண்ணலாம், வாய்ஸ் ரெக்கார்ட்ல ரெக்கார்ட் பண்ணலாம் இல்லையா?
ஸோ அந்த கன்வென்ஷன் வந்து மைக் மூலமா உங்களுக்கு கேட்குதுனாக்கா அது என்னோட ஜெராக்ஸ் காப்பி. ஸோ இதே மாதிரி தான். ஸோ என்னோட அந்த லைன்கள் வந்து எப்படி இருக்குனாக்கா அது சவுண்ட் வேவ் மாதிரி, ஒளியின் அலை. ஸோ அதை நம்ம காணலாம், பார்க்கலாம். ஸோ இந்த கோடுகள் வந்து நம்ம பார்க்கலாம், ஆனால் கேட்க முடியாது, சத்தம் வந்து கேட்க முடியாது. ஸோ அதே மாதிரி தான் ஒளியாக தேவன் வந்து இருந்தார். இயேசு கிறிஸ்து ஒளியாக இருந்தார், ஆதியில வார்த்தையாக இருந்தார். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. நீங்க கேட்கறது என்னோட குரல் தான் இல்லையா? நீங்க கேட்கறது என்னோட குரலா இருந்தாலும் சரி, பார்க்கறது என்னோட குரலா இருந்தாலும் சரி, அது நான் தான் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் ஏசப்பா நடுவில் ஆதியில ஒரு வார்த்தையா இருந்தக்குள்ள அந்த வார்த்தை மூலமாக ஒரு கன்வர்ஷன் நடக்குது. அந்த வார்த்தை மாம்சமாச்சு. எப்படி ஆச்சு மாம்சமாக? மரியாளின் கர்ப்பத்தில், மரியாளோட வயிற்றுல மாம்சமாச்சு. அந்த வார்த்தை மாம்சமாச்சு. அந்த வார்த்தைக்கு ஒரு உருவம் வந்தது. மனிதனாக ஒரு உருவத்தை தேவன் தான் உருவாக்கி கொடுத்தார். இதுதான் கன்வர்ஷன், கன்வெர்ட் பண்றாரு. ஸோ அப்போ கன்வெர்ட் பண்ண பிறகு அது மனிதனாக இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்தில் பிறந்தது. தேவன் வேறு இயேசு வேறு கிடையாது. தேவனுடைய வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து இல்லையா? ஹல்லேலூயா. அவர் நம் மத்தியில வந்து அவர் பிறக்கிறாரு. மனிதனாக ஒரு உருவமாக அவர் வந்து பிறக்கிறாரு. ஆனால் அவர் என்றென்றைக்கும், அவர் பூமியின் துவக்கம் முதல் அவர் இருந்திருக்கிறார். இயேசுக்கு முன்னாடி இல்ல, உலகமே உருவாகிறதுக்கு முன்னாடியே அவர் இருந்திருக்கிறார். கிறிஸ்து இருந்திருக்கிறார். யார் இந்த கிறிஸ்துன்னு கேட்கறதுக்கு பதில் இதுதான். சோ உலகத்தை உருவாக்குறதுக்கு முன்னாடில இருந்து அவர் வந்து என்றென்றைக்கும் அவர் பூமியின் துவக்கம் முதல் அவர் இருந்திருக்கிறார். அதனாலதான் அவர் வந்து நம்மளுக்கு வந்து கிறிஸ்துவ எனப்படுகிறார். சோ கிறிஸ்துவாக இருக்கிறார். சோ ஆதியில அவர் இருந்தார், அவர் வார்த்தையாக இருந்தார், அவர் தேவனிடத்தில் இருந்தார். அவர் தேவனுடைய வார்த்தையாக இருந்ததுனால அவர் தேவனாக இருந்தார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையின் மூலமாக தான் சகலமும் உருவாக்கினார். நீங்களும் நானும் உருவாக்கப்பட்டோம் இல்லையா? அப்போ என்ன நடந்தது? சோ ஆனால் உருவாக்கப்பட்ட பிறகு நம்ம இடத்தில் பாவம் வந்தது. அப்போ நம்மள அடிச்சு கொள்ளாமல் எந்த வார்த்தை மூலமாக தேவன் ஒரு மனிதனை உருவாக்குனாரோ அந்த வார்த்தையை தான் அவர் அடிச்சார். ஒரு மதர் போர்டை எப்படி அடிக்கிறோமோ அந்த மாதிரி அடிச்சிட்டு ஒரு ரீசெட் பண்ணுகிறாரு. பாவத்தை எல்லாம் எடுத்து அந்த வார்த்தை மேல போட்டு அந்த வார்த்தையை அடிச்சாரு. மறுபடியும் 3ஆம் நாள் அந்த வார்த்தையை எழுப்புறாரு, மகிமையில எழுப்புறாரு. தேவன் வந்து அவரை வந்து உயிரோட எழுப்புறாரு. உயிரோட எழுப்பும் பொழுது அது மகிமையாக எழும்புகிறது. கிறிஸ்து இயேசு மகிமையாக எழும்புகிறாரு. பிதாவுடைய வலது பாசத்துல போய் உட்கார்றாரு. மகிமையோட எழும்புறாரு. பிதாவுடைய வலது பாசத்துல போய் உட்கார்றாரு. தேவனின் வலது பாசத்துல போய் உட்கார்ந்தாரு. அதாவது சிங்காசனத்துல போய் உட்கார்ந்தார். தன்னுடைய இடத்தை அவர் பிடிக்கிறாரு. நம்மை உயர்த்த அவர் தம்மை தாழ்த்துகிறார். நம்மை சீர்படுத்த அவர் பாவத்தை தன் மீது சுமந்து கொண்டார். நமக்கு ஒரு எதிர்காலத்தை அவர் வந்து நல்லபடியா தர வேண்டும் என்றதுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அவர் வந்து அர்ப்பணித்தார். இந்த காரியம் எல்லாம் யோவான் 1ஆம் அதிகாரத்துல 1-14 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதை நோட் பண்ணிக்கங்க. இந்த காரியங்கள் அத்தனையும் 1ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கு. நம்ம நினைக்கிறோம் ஏசப்பா வந்து குட் ஃப்ரைடே அன்னைக்கு தான் வந்து அவரு மரித்து இருக்கிறாரு. ஸோ அதுதான் பெரிய தியாகம் நினைச்சு நம்ம அழுறோம் இல்லையா? அது இல்லையா பெரிய தியாகம்? கிறிஸ்து இயேசுவின் சிந்தனைக்குள்ள வாங்க. அவர் 33 வருஷம் பரிசுத்தமாக வாழ்ந்தார் பாருங்க, ஒரு பாவமும் செய்யாது. அதுதான் பெரிய தியாகம். எத்தனை சோதனைகள் இருந்திருக்கும், எவ்வளோ வந்து அசுத்தமான உலகத்தை அவர் வாழ்ந்திருப்பாரு, எத்தனை டெம்டேஷன்கள் இருக்கோ, அத்தனையும் அவர் தாண்டி பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார் பாருங்க. அதுதான் பெரிய தியாகம். ஹல்லேலூயா. சோ அந்த சோதனைகள் அவருக்கு வராத சோதனையே கிடையாது. எல்லா சோதனையும் வந்தது அவருக்கு. அத்தனை சோதனையிலும் அவர் வந்து ஜெயித்தார். சோ அந்த சோதனை அவருக்கு வந்தாலையும் ஜெயித்தார். யூதராஜ சிங்கம் ஜெயித்து உயிர் தெழுந்திருக்கிறார். அவர் தான் கிறிஸ்து. ஹல்லேலூயா. இயேசுவின் சிந்தனை நமக்குள்ள முழுமையாக இருக்கணும் தான் தேவன் விருப்பப்படுறார். ஹல்லேலூயா.
சோ இந்த கிறிஸ்து இயேசு கிட்ட நம்ம வந்து ஜெபம் பண்றக்குள்ளோ நம்ம வந்து ஸ்தோத்திரத்தோட நம்ம ஜெபம் பண்ணோமா, அப்பதான் நம்மளுக்கு அந்த கிறிஸ்து இயேசுவின் சிந்தனை முழுமையாக நிரம்பி இருக்கும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். எந்த ஒரு பிரேயரா இருந்தாலும் கிறிஸ்து இயேசு கிட்ட அந்த சிந்தனை நமக்குள்ள வந்த பிறகு எப்போ வரும் அந்த சிந்தனை? ஏசப்பாவோட ரத்தத்தினால கழுவப்பட்ட பிறகு பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுவோம். ஸோ அப்போ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்லி அந்த கிறிஸ்து இயேசுவின் சிந்தனையும் நம்மளுக்கு வந்துடுது. அப்போ அந்த கிறிஸ்து இயேசு கிட்ட நம்ம ஜெபம் பண்றக்குள்ளோ ஸ்தோத்திரத்தோட நம்ம ஜெபம் பண்ணோம்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். பிலிப்பியர் 4:6-7, பிலிப்பியர் 4:6-7, நீங்கள் ஒன்றிற்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் சிந்தனை, அதாவது கிறிஸ்து இயேசுவின் சிந்தனை, உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும். கிறிஸ்து இயேசு வந்துட்டாரா இதுல? கிறிஸ்து இயேசுக்குள்ள காத்து கொள்ளும். ஸ்தோத்திரத்தோட நம்ம விண்ணப்பம் பண்ணி ஜெபம் பண்ணமா. 8ஆம் வசனத்தை வந்து கண்டிப்பா இந்த மெத்தட, இந்த விஷயங்களை பிள்ளைகள், NJPH பிள்ளைகள் கண்டிப்பா ஃபாலோ பண்ணித்தான் ஆகணும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். கடைசியாக 8ஆம் வசனம் போடுமா, கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ. நான் ஒரு விஷயத்துல பேசிப்போம் ஒரு மெசேஜ்ல, பாவத்தை வந்து அவர் மன்னிக்க மாட்டாரு அன்டில் அண்ட் அன்லெஸ் நம்ம ரிப்பெண்ட் ஆகுற வரைக்கும். ஆனா நம்ம செய்யற புண்ணியங்களை வந்து அவர் மறுதளிக்கவே மாட்டாருன்னு சொல்லி இருக்கிற. சோ அதுதான் இதுலயே தெரியப்படுத்துறாரு பாருங்க. புண்ணியம் எதுவோ அவர் அந்த மாதிரி புண்ணியம் எதுவோ இவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். 9ஆம் வசனம், நீங்கள் என்னிடத்தில், இந்த இடத்துல வந்து எதெல்லாம் உனக்கு உங்களுக்கு என் மூலமா தேவ ஆவியானவர் கத்து கொடுத்திருக்கிறாரோ, நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளை செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களிடத்தில் இருப்பார். சமாதானத்தின் தேவன் நிரந்தரமாக இருப்பார். இதுதான் கிறிஸ்து இயேசுவின் சிந்தனை. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை வந்து ஷேக் பண்ணி 1 பேதுரு 5:14, ஒருவரை ஒருவர் ஷேக் பண்ணுங்க, ஒருவரை ஒருவர் அன்பின் முத்தத்தோடு வாழ்த்துதல் செய்யுங்கள். கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இதை நம்ம உண்மையிலே செய்யறோமா? ஆசிரியர்கள் பாருங்க, 3 தடவை இல்ல, எப்பெல்லாம் பாக்குறோமோ இப்படி ஷோல்டர்ல சீக்ஸ்ல ஹக் பண்ணி ஒருவர் ஒருவர் அன்பின் முத்தத்தோட வாழ்த்துதல் தெரியப்படுத்தி, இல்லையா? வாழ்த்துதல் அப்படித்தான் வந்து தெரியப்படுத்தணும். இதுதான் கிறிஸ்து இயேசுவின் சிந்தனை. ஹல்லேலூயா. ஒருவர் ஒருவர் அன்பின் முத்தத்தோடு வாழ்த்துதல் செய்யுங்கள், கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக சில பஞ்ச் கொடுத்துடலாம் பிள்ளைகளுக்கு. எல்லாருக்கும் கிறிஸ்து இயேசுவின் சிந்தனை என்னெல்லாம் தெரிஞ்சிச்சுல, ரிசீவ் பண்ணிக்கணுங்க இல்லையா? போய் மறுபடியும் இந்த வீடியோ எடிட் ஆகி மறுபடியும் போடுவோம், பாருங்க, நிதானமா பார்த்து ரிசீவ் பண்ணிக்கங்க. எதுலெல்லாம் நீங்க வந்து மீறி இருக்கிறீங்களோ, எதுலெல்லாம் நீங்க மைனஸ் ஆயிருக்கிறீங்களோ, எதெல்லாம் இன்னும் கத்துக்கலையோ அதை வந்து கத்துட்டு மறுபடியும் கிறிஸ்துக்குள்ள வந்துடணும். கம் பேக். அவ்வளவுதான். டைம் வந்தா கிடையவே கிடையாது. அப்புறம் பார்க்கலாம், இப்போ பார்க்கலாம், அதெல்லாம் கதையே கிடையாது. அது என்கிட்ட சுத்தமா கிடையாது. டைமே இல்லை என்கிட்ட, கேட்கறது கூட டைம் இல்லை. எக்ஸ்பிளனேஷன்ஸ் ரிட்டர்ன் வந்துடணும். முதலாவது விஷயம், என்னை பற்றியும், என்னை பத்தியே பேசுறேன், என்னை பற்றியும் என் குணத்தை பற்றியும் விமர்சிப்பது மிக எளிதுதான். நான் பயணித்த அதே பாதையில்
நீங்கள் செல்லாத வரை. புரிஞ்சதா? மறுபடியும் சொல்றேன், அது உங்களுக்கும் ரிலேட் பண்ணிக்கங்க. அப்படி இருந்தா எடுத்துக்கங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. என்னை பற்றியும் என் குணத்தை பற்றியும் விமர்சிப்பது மிக எளிதுதான். நான் பயணித்த அதே பாதையில் நீங்கள் செல்லாத வரை. அடுத்தது, புரியாத உறவுகள் மத்தியில் விவாதம் செய்வது விட விலகி செல்வதே மேலு. அடுத்தது, தூக்கி எறியப்பட்ட இடத்தில் துவண்டு போகாதே. எரிந்தது கல் அல்ல, வைரம் என்று நினைக்கும் அளவுக்கு வாழ்ந்து காட்டு. வாழ்ந்து தான் காட்டுவோமே. அடுத்தது, ஒரு உண்மையான அன்பை நீங்கள் எவ்வளவுதான் காயப்படுத்தினாலும் அது மறுபடியும் இன்னும் அதிகமாக நேசிக்குமே தவிர உன்னை விட்டு எந்த சூழ்நிலையிலும் விலகி செல்லாது. நிறைய தடவை எங்க ஹஸ்பண்ட் கேட்பாரு, அவங்க போயிட்டாங்க விட்டுட்டு எதுக்கு அவங்க பின்னாடியே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கு? அதான் உண்மையான அன்பு. எவ்வளவுதான் காயப்படுத்தி மறந்தாச்சாலும் விடாம பிடிக்கிறேன், ஏன்னா அந்த ஆத்மாவை சேவ் பண்ணணுமே. அது புரியாம ஜனங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். ஒரு காரியத்துக்கு நான் ஜெபம் பண்ணா அந்த இடத்துல சம்பந்தப்பட்ட நபர் என்னோட கூட சேர்ந்து ஜெபம் பண்ணலன்னா அந்த காரியம் வெற்றிகரமாக நடக்கவே நடக்காது. அந்த இடத்துல மறுபடியும் சம்பந்தப்பட்ட நபர் ஜெபம் பண்ணாதான் அது சக்சஸ்ஃபுல்லா நடக்கும், இல்லைன்னா நடக்காது. அடுத்தடுத்த சோதனைகள் மேல மேல தான் ரொம்பவே தவிர ஒன்னு கிளியர் ஆகாது. ஒன்னு கிளியர் ஆன பிறகு அடுத்த சோதனைக்கு நம்ம ரெடி ஆயிக்கலாம். ஆனா சோதனை மேல சோதனை வந்துட்டே இருந்தாக்கா இந்த இடத்துல சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட ஜெபம் இல்லைன்னு அர்த்தம். புரியுதாமா? சோ அது நம்ம பார்த்துக்கணும். கடைசியாக, உண்மை இல்லாத இடத்தில் உரிமை கேட்பது தவறு. உண்மை இல்லாத இடத்தில் உரிமை கேட்பது தவறு. உரிமை இல்லாத இடத்தில் பாசம் வைப்பது தவறு. பாசம் இல்லாத இடத்தில் பழகுவது தவறு. இதை புரிந்தால் வாழ்க்கையில ஏமாற்றமே இருக்காது அப்படின்னு ரெவரண்ட் டாக்டர் உங்களுக்கு சொல்றேன். ஹல்லேலூயா. பீஸ் பி வித் யூ ஆல். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். இங்கிலீஷ்ல சொல்லுவோம். Our Father in heaven, hallowed be your name. Thy will be done on earth as it is in heaven. Give us today our daily bread, and forgive us our debts, as we also have forgiven our debtors. And lead us not into temptation, but deliver us from the evil one. For yours is the kingdom and the power and the glory forever. Amen. உட்காருவோம். உங்களோட அன்பு காணிக்கைகளை கையில எடுத்துக்கங்க. நீங்க கொடுக்கிற காணிக்கைகள் 30, 60, 100 ஆகும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே
ஹalleluya. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் திருவிருந்து பந்திக்கு ஆயத்தமாகலாம். முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துங்க, திருவிருந்து பந்தியில பங்கு பெறலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை காட்டி கொடுக்கும் அந்த ராத்திரி பந்தியில் சொன்ன வார்த்தையை நாம் நினைவு கூறுவோம். இயேசு கிறிஸ்து அப்பத்தை தன் கையில் எடுத்து அதை ஸ்தோத்திரித்து அதை பிரித்து, இது உங்களுக்காக பிக்கப்பட்ட என்னுடைய சரீரம், இதை வாங்கி உண்ணுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் சரீரம். ஆமென். அந்தபடியே ஒரு பாத்திரத்தில் திராட்சை ரசத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய இரத்தம், இது என்னுடைய புதிய உடன்படிக்கை ஆகும், இதை வாங்கி பருகுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். ஆமென். எல்லாரும் கண்களை மூடி இறுதி ஜெபத்துக்கு ஆயத்தமாகுவோம். Thank you Jesus. ஸ்தோத்திரம். ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஏசப்பா, கிறிஸ்து இயேசுவின் சிந்தனை இதை குறித்து ஆண்டவரே எங்களுக்கு நீங்க இந்த நாளில கத்து கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. எப்படி இருக்கணும், எப்படி நாங்க என்ன செய்யணும், ஏது செய்யணும், எல்லாமே எங்களுக்கு தெரியப்படுத்தி எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒவ்வொரு நாளும் நாங்க கற்றுக்கொண்டு இருக்கிறோம் ராஜா. எங்களை நல்லபடியாக எங்களை வழி நடத்த வேணும் தகப்பனே. ஏசப்பா, நீங்க சொன்ன மாதிரி நாங்க முழு யுத்தத்தோடோ, முழு ஆத்மாவோடோ, முழு மனதோடோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை நாங்க அன்பு செலுத்துறோம் ராஜா. ஆண்டவரே, எங்களை நாங்க எப்படி நேசிக்கிறோமோ அதே போல பிறரையும் நாங்க நேசிக்கிறோம். இந்த பிரதானமான நியாயப்பிரமாணத்தின் கட்டளையே எங்களுக்கு நீங்க நல்ல சுலபமாக தெரியப்படுத்தி கற்றுக் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. இந்த பூமியில எதுவுமே நிரந்தரம் கிடையாது ராஜா. எல்லாமும் நஷ்டமும் குப்பை என்று எங்களுக்கு தெரியப்படுத்ததுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. எங்களோட ஆத்மா பொருளாசை மேல மண்ணோடு ஒட்டி இருக்கவே கூடாது எங்களுக்கு தெரியப்படுத்தி கத்து கொடுத்ததுக்காக, ஒழுக்கத்தை கத்து கொடுத்ததுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துக்கிறோம் ராஜா. ஏசப்பா, எங்களை நீங்க தாப்பா வழி நடத்த வேணும் ராஜா. ஆண்டவரே, பரம ராஜ்யத்தின் அழைப்பின் படி ஆண்டவரே, தேவன் அழைக்கிற பரம அழைப்பின் ஆண்டவரே அந்த பந்திய பொருளை நாங்க பெற்றுக்கொள்ள தகுதியாகணும் சுவாமி. நாங்க தேவனோடைய ராஜ்யம் ஆகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ள நாங்க எல்லாருமே எஞ்ச பிள்ளைகள் அத்தனை பேரும் சுதந்திரிக்க நீங்க தாப்பா அருள் புரியிடும். உங்களோட கிருபை எங்களுக்கு வேணும் சுவாமி. தேவ சித்தத்தை நாங்க நிறைவேற்றுவோம். தேவ சித்தத்தை நாங்க அதை முழுமையா நிறைவேறவும் ஏசப்பா நீங்க தாப்பா எங்களுக்கு அருள் புரியணும். எங்க கூடவே இருந்து எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கள் ராஜா. ஆண்டவரே, நீங்க அப்படி எங்களுக்கு கத்து கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. இதுக்கு மேல எஞ்ச பிள்ளைகள் அத்தனை பேரோட சிந்தனைகள் நாங்க எல்லாரும் ஒரே சிந்தனையோட, ஒரே ஆவியோட, ஒரே சிந்தனை, ஒரே ஆத்மாவோடும் ஆண்டவரை நாங்க ஒன்றாக இசைந்து தேவனை நாங்க அன்பு செலுத்துகிறோம் ராஜா. இந்த ஒழுங்கு எங்களுக்கு கத்து கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த மாதம் முழுவதும் எங்களை நல்லபடியாக நீங்க நடத்துறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இனி வரப்போற புதிய மாதத்துக்குள்ள எங்க பிரவேசிக்க வைக்க போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த மாதம் முழுவதும் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடினாங்களோ, யாரெல்லாம் திருமண ஆண்டு விழா கொண்டாடினாங்களோ அத்தனை பேரும் குடும்பமாக நீங்க ஆசீர்வதிக்க வேணும் தகப்பனே. வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதிக்க வேணும் ராஜா. உங்களோட தெய்வீக பிரசன்னம் இங்க நிரம்புறதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, உங்களோட பிரசன்னத்தினால ஒவ்வொருத்தரும் நீங்க ஆசீர்வாதம் பண்ணதுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. ஆவிக்குரிய சிந்தனை நீங்க கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. தேவ சிந்தனை நீங்க கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. எப்படி சாத்தான் புகழ்ந்தான்ற ஒரு ஆண்டவரே ஒரு டெமோ போல அந்த விஷயத்தை எங்களுக்கு கத்து கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. ஒவ்வொரு நாளும் நாங்க கத்துக்கொண்டு இருக்கிறோம் ராஜா. எங்களை நீங்க தாப்பா வழி நடத்தணும். எங்களை பரிசுத்தம் படுத்துங்கள் ராஜா. பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தம் ஆகணும், நீதி செய்யறவர்கள் இன்னும் நீதி செய்யணும் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறீங்க ராஜா. உங்களோட நீதியின் படியே, நியாய பிரமாணத்தின் படியே நாங்க ஒரு சிறு தப்பு செய்யாதபடி நாங்க நடந்து கொள்ள போகிறோம் ராஜா. நாங்க தெரிஞ்சோ தெரியாமலையும், அறிந்தோ அறியாமலையும் ஏதாவது உங்களுக்கு பிரியமில்லாத காரியத்தை நாங்க செய்திருந்தாலும், பேசியிருந்தாலும், மீறி இருந்தாலும் தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சுட்டு மறந்துடு இயேசு சுவாமி. எங்களை நீங்க ஆண்டவரை ஆசீர்வதிக்க போறதுக்காக நன்றி அப்பா. ஒவ்வொருத்தரும் நீங்க ஆசீர்வதிக்கணும் ராஜா. நீங்க தாப்பா சொல்லி இருக்கிறீங்க, தேவ சமாதானம் உங்க
வீட்டுக்குள்ள எப்போதும் நிறைந்திருக்கும். உங்களோட விஷயங்கள் நாங்க கத்துக்கொண்டு இந்த நாள்ல இருந்து எங்களுக்கு தேவ சமாதானத்தை வீட்டுல கொடுத்து நிரப்புங்கள் ராஜா. இந்த இடத்தை விட்டு பிள்ளைகள் போறக்குள்ள ஒரு தேவ சமாதானத்தோட இந்த இடத்தை விட்டு போகட்டும் ராஜா. இதுக்கு மேல நான் கிறிஸ்துவின் சிந்தனைகள் நான் வாழ போறேன். இனி நான் தவறு செய்ய மாட்டேன். ஒரே ஆவியோட ஒரே ஆத்மாவோட முழுமையான இருதயத்தோட என் தேவனை நான் அன்பு செலுத்துவேன் ஒரு நம்பிக்கை விசுவாசத்தோட போகட்டும் ராஜா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ராஜா, நன்றி சாமி. மை போற்றுகிறேன், மை புகழ்கிறேன், மை ஆராதிக்கிறேன் சாமி. ஹாம் ராஜா, வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட இடைப்பட்டமைக்காய் உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் சாமி. நன்றி அப்பா, நன்றி சாமி. ஹாம் ராஜா, மாம்ச சிந்தை என்னவென்று எங்களுக்கு நீர் சொன்னீர் ராஜா. கிறிஸ்து இயேசுவின் சிந்தை என்ன என்று எங்களுக்கு எப்படி அதை பகுத்து அறிய வேண்டும் என்று எங்களுக்கு நீர் என்று கற்று தந்திருக்கிறீர் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே, நாங்கள் முழு உள்ளத்தோடும் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் அப்பா தேவனே உம்மை ஆராதிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க, உமது கட்டளைகளை கடைபிடித்து வாழ அப்பா தேவனே நீங்கள் எங்களை கிருபைப்படுத்தி வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சாமி. நீங்க எங்களை வழி நடத்துங்க சாமி. ஆம் ராஜா, எங்களுக்கு உம்முடைய சிந்தையை எங்களுக்கு கொடுங்க சாமி. ஆம் ராஜா, உமது சித்தத்தின்படி நாங்கள் வாழ அப்பா தேவனே உமது ஆவியை எங்கள் மேல் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்படியே நீ செய்ய போவதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. அப்பா தேவனே, இந்நாளில் கூட மலேசிய தேசத்தை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. இன்றைய நாளில் சுதந்திர தினத்தை கொண்டாடும் மலேசிய தேசத்தை நீர் ஆசீர்வதியும் அப்பா. ஆம் ராஜா, அப்பா தேவனே, இம்மட்டுமாக அப்பா தேவனே சமாதானத்தோடு இந்த தேசத்தை நீர் ஆளுகை செய்தமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஒவ்வொரு தலைவர்கள் மேலும் உமது கரம் இருந்ததற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஆம் ராஜா, தேசத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களையும் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொருவரையும் விசேஷ முறையில் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆம் சுவாமி, அப்பா தேவனே, அநேகர் உம்மை அறியாமல் இருக்கிறார்கள் சுவாமி. அப்பா தேவனே, உமது சிந்தையை அவர்களுக்கு வரும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, உம்மை தொழுது கொள்ளும் பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் நீர் உருமாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, காலம் ரொம்ப சமீபமாக இருக்குது என்று எங்களுக்கு நிறைய அடையாளங்களை நீர் காட்டிக் கொண்டிருக்கிறீர் சுவாமி. ஆம் ராஜா, அடையாளங்களை கண்டு மனம் திரும்பி அப்பா தேவனை உமது பட்சமாக மனம் திரும்பும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, ஒரு ஆத்மா கூட கெட்டு போகுது உமது சித்தம் இல்லை சுவாமி. ஆம் ராஜா, ஒவ்வொரு ஆத்மாவையும் ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்பா தேவனை வேலையில் கூட வாலிப பிள்ளைகள் அனைவரையும் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் நீர் தொடும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே, அவர்கள் உமக்கன்று எழும்பி பிரகாசிக்கும் பிள்ளைகளாக உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழும்படியாக நீர் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உமது அன்பின் கயிர்களாலே கட்டி இழுத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்படியே நீ செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. உலக காரியம் இல்ல சுவாமி. அப்பா தேவனே, உமது ராஜ்யத்தை மாத்திரம் தேடும் பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் ராஜா. ஆம் சுவாமி, அப்பா தேவனே, இவ்வேளையில் கூட ரெவரண்ட் டாக்டர் சுமிதாவை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. மகளை நீர் ஆசீர்வதித்தமைக்காய் உமக்கு நன்றி ராஜா. மகளோடு கூட இடைப்பட்டு எங்களுக்கு ஒவ்வொரு கற்பனைகளையும் கட்டளைகளையும் எப்படி நாங்கள் கை கொள்ளணும் என்று சொல்லி தந்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. மகளை மறைத்து நீர் வெளிப்பட்டு கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ராஜா. ஆம் சுவாமி, மகளை நீர் பலப்படுத்தி வழி நடத்தி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. நல்ல சுகபலத்தை நீர் கட்டளையிட்டுக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. மேலுமாக நீர் அவங்களை கொண்டு எங்களை வழி நடத்த போவதற்காக உமக்கு நன்றி ராஜா. ஆம் சுவாமி, ஒரு சிறு கூட்டத்தை நீர் நித்திய ஜீவனுக்கு கொண்டு போவேன் என்று சொல்லியிருக்கிறீர் சுவாமி. ஆம் ராஜா, மகள் மூலியமாக எங்கள் அனைவரையும் நீர் கொண்டு போய் சேர்க்க போவதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே, வேலையில் கூட பிரதர் பிரகாஷை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன். மகனையும் நீர் ஆசீர்வதியும் ராஜா. ஆம் ராஜா, மகனுக்கு நல்ல வேலையை கொடுத்து நீர் ஆசீர்வதித்தமைக்காய் உமக்கு நன்றி ராஜா. ஆம் சுவாமி, இருதயத்தின் வேண்டுதலை நீர் ஆசீர்வதித்து கொடுத்தமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. மகனை கொண்டு நீர் அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த போவதற்காக உமக்கு நன்றி ராஜா. ஆம் சுவாமி, அப்பா தேவனே, உமக்கு சாட்சி உள்ள மகனாக நிற்கத்தக்க அப்பா தேவனே, மகனையும் நல்ல பலப்படுத்தி நல்ல சுகபலத்தோடு வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. மகன் கீர்த்தியை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன். மகனை விசேஷ முறையில் ஆசீர்வதித்து
அப்பா தேவனே உம்முடைய சிந்தையை மகனுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, உலக காரியம் இல்ல ராஜா, முது ராஜ்யத்தை தேடும் மகனாக மகனையும் நீர் உருமாற்றும் சுவாமி. ரட்சிப்பின் சந்தோஷத்தின் ஆவியை மகன் மேல் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, மகனுடைய திருமண காரியத்தையும் ஒரு கரத்தில் ஒப்புவிக்கிறேன். நீரே சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ராஜா. ஆம் சுவாமி, மகள் ஷேலிக்கு நீ செய்த பெரிய காரியங்களுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆம் சுவாமி, அவளுடைய எண்ணத்தின் ஏக்கத்தையும் நீர் அறிந்து அப்பா தேவனை நிறைவேற்றி கொடுத்தமைக்காய் உமக்கு நன்றி ராஜா. ஒவ்வொரு காரியத்திலையும் மகளோடு கூட இருந்து நீர் இடைப்பட்டு வழி நடத்தியதற்காய் உமக்கு நன்றி சுவாமி. நன்றி ராஜா. ஆம் சுவாமி, அப்பா தேவனே வேலையில் கூட என் குடும்பத்தையும் ஒரு கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. பேர் பேராக நீர் எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆம் சுவாமி, அப்பா தேவனே உண்மையை சேவிக்கும் குடும்பமாக அப்பா தேவனே நீர் எங்களை உருமாற்ற போவதற்காக உமக்கு நன்றி ராஜா. பிள்ளைகள் இருவரையும் ஒரு கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. மிக விரைவில் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பிள்ளைகள் மேல் ஊற்ற போவதற்காக உமக்கு நன்றி ராஜா. மாம்சமான யாவர் மேலும் உமது ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே அப்பா, அப்படியே நீ செய்ய போவதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஆம் ராஜா, இவ்வேளையில் கூட பிஷப்பை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. தூர தேசத்தில் போயிருக்கும் மகனை நீர் பாதுகாத்து வழி நடத்தும் சுவாமி. ஆம் ராஜா, அவர்கள் செய்யும் வேலை அனைத்தும் நீர் ஆசீர்வதியும் ராஜா. உமது ராஜ்யத்துக்கென்று விதைக்கும் மகன் சுவாமி. ஆம் ராஜா, அவங்க குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதித்து பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து நல்ல பாதுகாப்பினாலே அப்பா தேவனை வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே இவ்வேளையில் நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸை விசேஷ முறையில் ஆசீர்வதித்து அப்பா தேவைகளை அனைத்தும் நீ சந்தித்துக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. நித்திய ஜீவனில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொரு குடும்பத்தின் உள்ளத்தின் ஆழத்தில் உள்ள வேண்டுதலும் விண்ணப்பத்தையும் நீர் அறிந்த தேவனாக இருக்கிறீர் சுவாமி. ஆம் ராஜா, யாவற்றுக்கும் நீர் பதில் கொடுக்கும் தேவனாக இருக்கிறீர் ராஜா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே ஒரே சிந்தனையோடு ஒரே மனதோடு அப்பா தேவனே நித்திய ஜீவனில் நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை தொழுது கொள்ளும் பிள்ளைகளாக உமக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாக நிற்கத்தக்க அப்பா தேவனே நீர் எங்களை பலப்படுத்தி வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்படியே நீ செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. சிறு பிள்ளைகளையும் ஒரு கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. அவர்களையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழிநடத்தும் சுவாமி. விதவை தாய்களையும் ஒரு கரத்தில் ஒப்புவிக்கிறேன். திக்கற்ற பிள்ளைகளையும் ஒரு கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, ஒவ்வொருவரையும் நீர் தேற்றி வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே எங்களோடு கூட நீர் இடைப்பட்டமைக்காய் உமக்கு நன்றி ராஜா. வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட இடைப்பட்டமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. நன்றி சுவாமி. ஆம் ராஜா, உமது சமாதானத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தமைக்காய் நன்றி ராஜா. ஆம் சுவாமி, ஒருவரும் வெறுமையாக வீடு திரும்பாதபடிக்கு அப்பா தேவனே உமது சிந்தையை நாங்கள் பெற்று எடுத்து வீடு செல்லும்படியாக நீர் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ராஜா. உமது சமாதானத்தை எங்களுக்கு கட்டளையிட்டமைக்காய் உமக்கு நன்றி ராஜா. உமது பிரசன்னத்துக்காய் நன்றி. ஆம் சுவாமி, உமது கரம் எங்கள் ஒவ்வொரு மேலும் தங்கியதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆம் சுவாமி, அப்பா தேவனே வார்த்தையை கேட்டு மாற்றம் அல்ல ராஜா. உமது கற்பனைகளும் கட்டளைகளும் கை கொள்ளும் பிள்ளைகளாக அப்பா தேவனே நீர் எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, இவை அனைத்தும் உமது ஒரே பேரான மகனின் நாமத்தினாலே மன்றாடுகிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவை கர்த்தரே ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம்ம எல்லோரும் கூட சதா காலம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். துதி கன மகிமையெல்ல கர்த்தருக்கே சொந்தம். ஸ்தோத்திரம். ஹalleluya. Praise the Lord. Happy Independence Day. Mardeka Day. Happy Mardeka. கை கரங்களை தட்டுங்க. God bless you all. ஜீவன் ஜெப வீடு என்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதமான வீடியோகளை கண்டு தேவ கிருபையை பெற்றுக் கொள்வீர்களாக.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.